போலாமா? உயர்திணை பண்பால் ஒருமை படர்க்கை பெயர்கள். உயர்திணை பண்பால் ஒருமை படர்க்கை பெயர்கள். உயர்திணை பெண்பால் உயர்திணை பெண்பால் ஒருமை படர்க்கை பெயர்கள். உயர்திணை பெண்பால் என்ன சொல்லலாம்? உயர்திணையில பெண்பால் சொல்லலாமா? அவள், அவள். அதுல ஒருமை படர்க்கை, படர்க்கைனாலே இப்ப அவள் தானே. சோ அததான் சொல்றாங்க ஆள். அப்ப அதுக்கு என்ன விகுதி? நம்ம சிம்பிளா சொல்லி போலாம். பெண்பால் வினைமுற்று விகுதிகள் என்னென்ன வரும்? அல்லு, ஆளு, ஈ, இல்லு. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? வெறும் அல்லும் ஆளும் பார்ப்போம். என்னும் விகுதிகளை இறுதியில் உடைய பெயர்கள் உயர்திணை பெண்பாலுக்குரிய ஒருமை படர்க்கை பெயர்களாகும். எப்படி? குலையல், குலையல் அப்படின்னா என்னது? அல்லுன்னு முடியுது. அப்போ என்னது? அவள் குலையல். அப்ப இது வந்து படர்க்கை, படற்கையில ஒருமை, ஒருமையில ஆனா பெண்ணா? பெண்ணு. மூவாட்டையாள். ஓகேங்களா? மூவாட்டையாள். இந்த கொஸ்டினை கூட கேட்டிருந்தாங்க, காலப்பெயர்ல கேட்டிருப்பாங்க. மூவாட்டையான் அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்துல கேட்டிருப்பாங்க. ஞாபகம் இருக்குங்களா? குரூப் 4லயோ குரூப் 2லயோ கேட்டாங்க. மூவாட்டையான் காலப்பெயர். ஓகேங்களா? மூவாட்டையான், மூவாட்டையாள். அப்போ ஆள், ஆள் வருது. அப்போ இது வந்து படற்கை, படற்கையில ஒருமை பெண்பால். கன்னி, கன்னி ஒருத்தி. அப்போ கன்னி ஒருத்தி. அப்போ என்ன சொல்லலாம்? ஈல முடியுதா? அப்ப ஈல முடிஞ்சாலும் அது என்னது? பெண்பால். தமல், தமல். ஓகேங்களா? இல்லுல முடியுது. ஓகேவா? அதுவே வந்து அரு, ஆறு, அப்புறம் என்ன பார்த்தோம்? இரு, அதுக்கப்புறம் இன்னொன்னு வரணும். இன்னொரு விகுதி என்ன பார்த்தோம்? அரு, ஆறு, இரு, அப்புறம் இன்னொன்னு பார்த்தோமே மார், மார். இதுல முடிஞ்சா இது வந்து பலர்பால் வினைமுற்று. பலர்பால் வினைமுற்று விகுதி. படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதி. அதுவே வந்து அன், அன்னு, ஆணு, அதுக்கப்புறம் மண்ணு, அதுக்கப்புறம் மான், அதுக்கப்புறம் வெறும் இன்னு. இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்? ஆண்பால் படற்கை, படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஓகே, ஓகே. உலக வழக்கை தழுவி நடத்தல். சரி. உயர்ந்த மக்கள் கூறுவன சிறந்த நெறியோடு கூடுதலின் அந்நெறி நடத்தல் செய்யுள் வழக்கிற்கேற்க முறையாகும். எனவே வழக்கெளிய வருவன செய்யுட்கென வரப்பெறாம் என்பதாம். வழக்கு அழிய வருவன செய்யுட்கண் வரப்பெறா. அதாவது உலக வழக்கு என்னன்னா செய்யுளோட வழக்கோட வரதான் வழக்கு. செய்யுள் வந்து வழக்கு இல்லாம இருந்துச்சுன்னா அது பேர் செய்யுளே இல்லைன்னு சொல்றாங்க. அது விட்டுருங்க. ஊர்வனற்றுக்கு இளமை பெயர் எழுதிங்க. இளமை பெயர் பார்த்தோமா? பார்ப்பு, பிள்ளை என்னும் இரண்டும், பார்ப்பும் பிள்ளையும் என்னும் இரண்டு ஊர்ந்து செல்லும் உயிரினங்களின் இளமை பெயரை குறிப்பவனாகும். ஓகேங்களா? ஊர்ந்து செல்லும் இளமை பெயரை குறிக்குமா? ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து யாமை பார்ப்பின் அன்ன. யாமை, யாமைனா ஆமை, ஆமை. ஓகேங்களா? ஆமை பார்ப்பின் அன்ன அப்படின்னா ஐங்குறு நூறு சொல்லுது. ஆமை பார்ப்பின் அன்ன முதலை தின்னும் பிள்ளை என்ப குறுந்தொகை. அப்ப முதலைக்கு என்ன சொல்லலாம்? முதலைக்கு பிள்ளை சொல்றாங்க, ஆமைக்கு பார்ப்பு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? பார்ப்பும் பிள்ளையும் எதுக்கு வருது? இரண்டுக்கும் வரும். ஓகேங்களா? ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்களுக்கு வரும்னு சொல்றாங்க. அப்போ கேள்வி அப்படியே கேட்கலாம். சரிங்களா? எவை இரண்டும் இல்ல வந்து பார்ப்பு பிள்ளை என்னும் இரண்டும் எதுக்குன்னா ஊர்ந்து செல்லும் உயிரினங்களுக்கு வரும் இளமை பெயரை குறிப்போடாகும். யாமை பார்ப்பின் அன்ன அப்படின்னா அது ஐங்குறு நூறு சொல்லுது. யாமை, ஆமை பார்ப்பின் அன்ன, அது ஆமை குஞ்சு போல அப்படின்னு சொல்றாங்க. முதலை தின்னும் பிள்ளை அத்து என்ப. அப்போ முதலை தின்னும் பிள்ளை. ஓகேங்களா? முதலை குட்டி. ஓகேங்களா? எடுத்தல் அளவை ஆகு பெயர் உங்களுக்கு தெரியும். நிறுத்தல் அளவுக்கின்றைய தூக்கு, துலாம், கிலோ முதலிய பெயர் அவ்வளவை கொண்ட பொருளுக்கு ஆகுவது. எடுத்தல் அளவுனா அது வெயிட், அதுதான் தூக்கு. ஓகேங்களா? துலாம், கிலோ அப்படின்றதுக்கெல்லாம். ஓகேங்களா? எடுத்துட்டு என்ன சொல்லலாம்? 1 கிலோ கொடுத்தான் என்றதில் கிலோ என்னும் எடுத்தல். அந்த கிலோ வந்து எதை குறிக்குன்னா ஏதோ எடுக்கிற பொருள். அதாவது அது பருப்பா இருக்கலாம், அரிசியா இருக்கலாம். ஓகேங்களா? வேற ஏதாவது எடுத்தல் அளவில் வரக்கூடிய பொருள் எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்றதான் இந்த கிலோ. ஓகேங்களா? அதுவே வந்து 1 கிலோ அரிசி கொடுத்தான்னா அது ஆகு பேர் அல்லையா? இல்லைங்க சார், டைரக்டா சொல்லிட்டாங்க. அரிசின்னு வெளிப்படையா வந்துருச்சு. அப்ப அது ஆகு பேர் கிடையாது. ஓகேங்களா? எண்ணல் அளவை ஆகு பேர் எல்லாருக்கும் தெரியும். எண்ணி இழக்கின்ற 1, 2, அரை, கால் முதலிய எண்ணு பெயர்கள் அவ்வளவை கொண்ட பொருளுக்கு ஆகுவது என்னால். எக்ஸாம்பிள் கால் நோகும். கால் நோகும் என்றதில் கால் என்னும் எண்ணல் அளவு பெயர் உடம்பில் எதை குறிக்குது? ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன தெரியும்? கண்டிப்பா என்ன போட சொல்லும் போல கால் நோகும். ஆப்ஷன் ஏல என்ன இருக்கும்? சினையா சூப்பர். ஆமா. ஓகேங்களா? அத கால்னா சினை தானே, சினை நோவு. சினைன்றது டைரக்டா அதே தானே குறிக்குது. காலை தானே குறிக்குது. ஒரு பொருளுக்கு இன்னொரு வேறொரு பெயருக்கு வேற ஒரு பொருளுக்கு தான் ஒரு பெயர் ஆகி வரணும். ஸோ இந்த இடத்துல கால் நோக்குனா கால்ன்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கால் பகுதி. ஓகேங்களா? அதான் காலுன்றது பேர் வந்ததே அதுதான். அது வந்து காலு, இடுப்புல வந்து அரைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கழுத்து வந்து முண்டன்னு சொல்றோம், தலை வந்து முழுசுன்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து கால் நோகுனா என்றதில் கால் என்னும் எண்ணல் அளவை பெயர். இது வந்து ஒரு நம்பரை குறிக்கிறதுனால அது வந்து என்ன சொல்லணும்? எண்ணல் அளவை ஆகு பெயரா எடுத்துக்கணும். சரிங்களா? கால் ஊன்றல் பொருளும் தரும். கால் ஊன்றல் பொருளும் தரும் சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எண்ணு வண்ணம். எண்ணு பயின்று வருவது எண்ணு வண்ணமாகும். அதாவது நிலம், நீர், தீர். இது என்ன தொல்காப்பியமா?
நிலம் நீர் வழி விசும்பென்ற நான்கு நலப்பரி. இது தொல்காப்பியம் இல்ல, இது வந்து 4 தான் சொல்றது. நிலம் நீர் வழி விசும்பு, இன்னொன்னு என்ன வரும்? நிலம் நீர் வழி விசும்பு, ஆகாய தீ. நிலம் நீர் தீ வழி விசும்பு, தீன்னு வந்தாதான் அது பேர் வந்து என்னது? தொல்காப்பியம். ஓகேங்களா? நிலம் நீர் தீ வழி விசும்பு என்ற 4ன்னு வருது, அது வந்து 5ன்னு வரும். ஓகேங்களா? 4ன் அளப்பரியே நாள்கோள் திங்கள் ஞாயிறுகளை அனல் அனல் ஐந்தொருங் புணர்ந்த விளக்கத்தனையே. ஸோ இது என்ன சொல்லுது? இதுல வந்து எண்ணு பேர். இதெல்லாம் நிலம் தீ நீர் வழினா எண்ணிட்டே போறோம் இல்லையா, அதனால இது வந்து எண்ணு வண்ணம் சொல்றாங்க, அவ்வளவுதான். எய்யாமை என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பண்பு. எய்யாமை என்னும் உரிச்சொல் அறியாமை என்னும் பண்பை உணர்த்துமா. எய்யாமைன்றது என்ன மீனிங் கொடுக்குது? அறியாமை. எய்யாமை அல்லை நீயும் வருந்துதி. எய்யாமை அல்லை நீயும் வருந்துதி. எய்யாமைன்றது அறியாமையை சொல்லுது. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுங்க. எல்லா இடத்தும் வரும் அசைச்சொற்கள். எல்லா இடத்துலயும் வரக்கூடிய அசைச்சொற்கள் என்ன? யா, கா, பிற பிறக்கு, அரோ, போ, மாது, இகும், சின், குறை, ஒரும், போலும், என்றும், ஆம், தான், தாம், இசின், ஐ, ஆர், என் என்ப என்னும் 21. நீங்க சும்மா நம்பரை மட்டும் நினைச்சுங்க. ஓகேங்களா? எல்லா இடத்துலயும் வரக்கூடிய அசைச்சொற்கள் எத்தனை? 21. நமக்கு அசைச்சொற்கள்லாம் கிடையாது, சும்மா தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். 21 எத்தனை இடத்துல? 3 இடத்தும் வரும் அசைச்சொற்கள் ஆகும். 3 இடத்துலயும் ஓகேங்களா வரக்கூடிய அசைச்சொற்கள் எத்தனைன்னு கேட்டா 21. ஓகேங்களா? இடைச்சொற்கள் எத்தனை வகை? எத்தனை பொருள் வரும்? 14 வகை, 14 பொருள் தரும். ஓகேங்களா? பார்த்தோமா? அதே மாதிரி வந்து எத்தனை வகைப்படும்னா 9 வகைப்படும். ஓகேங்களா? அதே மாதிரி உம்முன்ற இடைச்சொல் மட்டும் எத்தனை இடத்துல வரும்? 8 இடம். உம்முன்றது எத்தனை சொன்னோம்? 8 இடம். இருக்கீங்களா? கேக்குதா? ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க. அது மாதிரி எல்லா இடத்துலயும் வரக்கூடிய அசைச்சொற்கள் எத்தனை? 21. எல்லா இடத்துலயும் வரக்கூடிய அசைச்சொற்கள் 21. எருள் என்னும் உரிச்சொல் உணர்த்தும் குறிப்பு. எருள் என்னும் உரிச்சொல் வலிமை. எருள்னா என்ன அர்த்தம்? வலிமை. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. எய்யாமைன்னு என்ன சொன்னோம்? எய்யாமைனா அறியாமை. ஓகேங்களா? எருள்னா எடுத்து எழுதிங்க, எழுதுனாதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்லைன்னா வேஸ்டா போயிடும். எருள் என்னும் உரிச்சொல் உணர்த்தும் குறிப்பு எத்தனை? வலிமை. எருள்னா வலிமை. தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். போர் எருள் உள் திணித்தோல். போர் எருள் திணித்தோல். அப்போ எருள்னா என்னன்னா வலிமை. ஓகேங்களா? என என்று என்னும் இடைச்சொற்கள். என என்னும் இடைச்சொல் வினையும் பெயரும் குறிப்பும் இசையும் என்னும் பண்பும் ஆகிய 6 பொருளில் வரும். அவ்வளவுதான். எனன்ற வார்த்தை, என என்று அப்படின்ற இசைச்சொல் வந்து இடைச்சொற்கள். எனன்றது ஒரு இடைச்சொல். இந்த இடைச்சொல் எத்தனை மீனிங்ல வரும்னா 6 பொருள்ல வரும். அவ்வளவுதான், 6. ஓகேங்களா? மகன் பிறந்தான் என தந்தை மகிழ்ந்தான், இதில் வினையோடு இயைந்தது. அழுக்கார் என ஒரு பாவி, இதில் பெயரோடு இணைந்தது. அதாவது வினையோடு இணைந்தது, பெயரோடு இணைந்தது. பொல்லென வாங்கே புறம்பேறார். பொல்லென ஆங்கே புறம்பேறார். திருக்குறள் தானே இது? ஆமா, பொல்லென ஆங்கே புறம்பேறார். அதில் குறிப்போடு இயைந்தது. இது விரைவு குறிப்பு மொழி. ஒல்லென ஒலித்தது இசை. நிலமென நீரென நெருப்பென, இதில் எண்ணு. வெள்ளென விளத்தது பண்பு. ஸோ என்னன்றது வந்து 6 வகையில வரும். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே. ஏ என்னும் உரிச்சொல். அப்ப ஏன்றதே ஒரு உரிச்சொல். ஓகேங்களா? ஏ என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பண்பு. ஏ என்னும் உரிச்சொல். இது சின்ன தப்பு. அப்போ பெரிய ஏ என்னும் உரிச்சொல் பெருக்கம் என்னும் பண்பை உணர்த்தும். ஏகல் அடுக்கம். அப்போ ஏன்ற ஒரு உரிச்சொல் என்ன மீனிங்க கொடுக்குது? ஏன்றதுக்கு ஒரு உரிச்சொல்ன்ற மீனிங். இது வந்து ஏன்றது எதை குறிக்குது? பெருக்கம்ன்ற பண்பு குறிக்குது. ஓகேவா? எருள்னா என்ன சொன்ன? எருள்னா என்ன பார்த்தோம்? வலிமை. அது மாதிரி வந்து ஏன்றது எதை குறிக்குது? ஏகார விடைச்சொல் தேற்றம்னா பார்க்கலாம். ஏகாரம் இடைச்சொல். ஏன்ற ஒரு இடைச்சொல் எதை குறிக்கும்? தேற்ற ஒளியில பார்க்குமா? அவனே, இவனே. தேற்றம் பார்க்கணும்னா ஏகார இடைச்சொல். ஏல முடியுதுன்னா உண்டே மறுமை. ஓகேங்களா? தேற்றமும் வினாவும் வந்தது அவனே இவனே அப்படின்லாம் சொல்ல முடியா. அப்புறம் என்னும் பிரிநிலையும் புக்லயே இருக்குது. பிரிநிலையும் எதிர்மறையும் இசை நிறையும் ஈற்றசை. ஓகேங்களா? நம்ம சொல்லும் இல்லையா, ஆசிரியப்பா அனைத்தும் எதுல என்ன ஓசையில முடியும்? ஏகார ஓசையில தான் முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏகார விடைச்சொல் தேற்றம், வினா, எண்ணு, பிரிநிலை, எதிர்மறை. பிரிநிலை என்ன பிரிக்கும்? அவனே இவனேன்னு பிரிக்குது. எதிர்மறையும் இசை நிறையும் ஈற்றசையும் ஆகிய ஈற்றசை. கடைசியில எப்பயுமே ஆசிரியப்பாவோட கடைசி எழுத்து என்னவாதான் இருக்குன்னா ஏகார ஓசையில் தான் முடியும். 7 பொருளையும் தரும். எக்ஸாம்பிள் உண்டே மறுமை. இது வந்து தெளிவு பொருளை தருது. உண்டே மறுமை தேற்றமா. இது வந்து தேற்றம். நீயே கொண்டாய் அப்படின்னா இதுல வந்து நீயா கொண்டாய் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றது? வினவுதர் பொருளை தருவதால் வினா. நிலமே நீரே தீயே. இதில் நிலம் நீரும் தீயும் சொல்லி எண்ணுதல். எண்ணுமை.
அவர்களுள் இவனே கொண்டான். அப்ப இவனேன்றது என்னது? பிரித்து காட்டுது. அவர்கள்ல இவனே அப்படின்னா பிரித்து காட்டுது. நானே கொண்டேன், இதில் நானே கொள்கிறேன் என்னும் பொருளை தரும்படுத்து இது எதிர்மறையாகவும் வருதான். நானே கொண்டேன், நானா கொண்டேன் அப்படின்னு சொல்லி கேள்வி எதிர்மறையா மாறுதான். அடுத்து வந்து ஏ இவளொருத்தி பேடி. ஏ இவளொருத்தி பேடின்னு என்ன அர்த்தம்? பேதை. இதில் பொருள் இல்லாமல் செய்யுளில் இசையே நிறைக்குதான். இதுல வெறும் செய்யுள்ள வந்து இசையை மட்டும் நிறைக்குது. ஒரு அசை சொல்ல வருது. இயம்பூன் எழுத்தே. இதில் வேறு பொருள் இல்லாமல் இறுதியில் வந்து என்ன பண்ணுது? ஈற்றிசையா முடியுது. சோ அப்போ என்ற அசைச்சொல், என்ற ஒரு இடைச்சொல், ஓகேங்களா? இடைச்சொல் எத்தனை இடத்துல முடியும்? 7 பொருள்ல வரும், ஓகேங்களா? எத்தனை? 7, ஓகேங்களா? வேற என்ன பார்த்தோம்? எனன்ற வார்த்தை எத்தனை முடியுது பார்த்தோம்? என அல்லது என்றுன்றது 6 இடம், ஓகேங்களா? 6 பொருள். அது மாதிரி வந்து ஏன்றது வந்து 7 பொருள். ஏவல் வினை முன்னிலை ஒன்றற்கே வருவதாய். ஏவல் எங்கதான் வரும்? படற்கையில வருமா? தன்மையில வருமா? முன்னிலையில வருமா? முன்னிலை மட்டும்தான் வரும், ஓகேங்களா? நீ செல், நீ செல், நீங்கள் செல்க அப்படின்னு சொல்லி முன்னிலை மட்டும் தான் வரும், ஓகேங்களா? நீ வாழ்க, நீங்கள் வாழ்க அப்படிதான் சொல்லுவோம், சரிங்களா? சாரி, ஏவல் வாழ்க வரக்கூடாது, ஆமா அது வராது. நீ செல், ஓகேவா? நீ போ அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஸோ முன்னிலை ஒன்றிற்கே வருவதாய் எதிர்காலத்து அது மாதிரி அது எதை தான் குறிக்கும்? கட்டளை போடணும். இதுக்கப்புறம் தான் நீ அதை செய்யின்னு சொல்லி எதிர்காலத்து மாத்திரமே வருவதாய் முன்றின்றனை தொழிற்படுத்தும் வினை ஏவல் வினையாகும், ஓகேங்களா? ஸோ நம்ம புக்ல நம்ம கொஸ்டின் ஒண்ணு வந்தா வைத்தால், வைத்தால்ன்றது இறந்த காலம். அப்போ ஏவல் வினை அது எப்படி வந்திருக்கும்னா வை என்னும் ஏவல், வை என்னும் ஏவல் வை, நீ வை, வை என்னும் ஏவல் சொல்லின், ஓகேங்களா? வினைமுற்றை காண்க அப்படி வந்திருக்கணும். அந்த கொஸ்டின்ல தான் மிஸ்டேக்ஸ், ஓகேங்களா? வேற விட்டுருங்க. அப்ப இது என்ன அர்த்தம்? ஏவல் வினை எங்க தான் வரும்? முன்னிலை ஒன்றற்கே வரும், ஞாபகம் வச்சுங்க. பிளஸ் அது வந்து எதை மட்டும் தான் காட்டும்? எதிர்காலத்தை மட்டுமே காட்டும், ஓகேங்களா? முன்னின்றனை தொழிற்படுத்தும் வினை ஏவல் வினையாகும். எடுத்துக்காட்டு நடமீன், நடமீன் பாத்துருமா? நடமீன், புகுமீன், செல்மீன், பரப்பு மீன், இந்த வார்த்தையெல்லாம் மணிமேகலையில பார்ப்போம், ஓகேங்களா? சோ அப்ப வந்து ஏவல் வினைமுற்று. ஏழாம் வேற்றுமையின் உறுப்புகளுக்குரிய பொருள்கள் ஆல்ரெடி பார்த்தோம். கண்ணு. ஏழாம் வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் எத்தனை பார்த்தோம் நம்ம? ஏழாம் வேற்றுமை உறுப்பு யாராவது எழுதி வச்சிருக்கீங்களா பாருங்க. ஏழாம் வேற்றுமைக்கு எத்தனை உறுப்பு சொன்னோம்? 11 என்ன பார்த்தோம் ரமேஷ்? ரமேஷ் இருக்காரு. எவ்வளவு? எழுதி வச்சிருந்தீங்கன்னா பாருங்க. ஏழாம் வேற்றுமை ஆல்ரெடி சொன்னோம்ல, மேலு, கீழு, அப்புறம் வந்து பக்கம், அப்புறம் என்ன சொன்னேன்? நிறைய வார்த்தைகள் சொன்னோம்ல. யாராவது எழுதி வச்சிருக்கீங்களா? இது பாருங்க, போய் திருப்பி பாருங்க. ஏழாம் வேற்றுமை உறுப்புகள்னு சொல்லி பார்த்தோம். சரி, ஏழாம் வேற்றுமை உறுப்புகள் தம்மை ஏற்ற பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்னும் 6 வகை பெயர் பொருளையும் வருமொழி பொருளாகிய தற்கிழமை பொருளுக்காயினும் பிரதியின் கிழமை பொருளுக்காயினும் இடப்பொருளாக வேறுபடுத்தும். அவ்வாறு வேறுபட்ட இடப்பொருளே இவ்வுறுப்புகளின் பொருள்களாகும். ஸோ எல்லா இடத்துலயும் இடப்பொருள்கள் வரும். மணியின் கண் இருக்கின்றது ஒளி, அவங்கிட்ட மணி கிட்ட இருக்குது. மரத்தின் கண் வாழ்கின்றது பறவை, பிரிதியின் கிழமை. ஊரின் கண் உள்ளது வீடு, இடம், தற்கிழமை. ஆகாயத்தின் கண் பிரிதியின் கிழமை. தன்னுக்கு பிறருக்குன்னு சொல்லி உடம்பில் வருது. உறுப்புகள் இல்லையா? எத்தனைன்னு சொல்லல. ஓகே 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 அப்பனா ஓகே தான். சரி வாங்க, இதுவும் அவ்வளவுதான். இதுவும் ஒண்ணும் சொல்ல. ஏழாம் வேற்றுமை வந்து எந்தெந்த பொருள்ல வரும்னு மட்டும் தான் சொல்றாங்க. இதுவும் அவ்வளவு பெருசா இல்ல, விட்டுருங்க. ஐ என்னும் உரிச்சொல் உணர்த்தும் குறிப்பு. ஐ என்னும் உரிச்சொல் அழகு. ஐ என்றாலும் அழகு. வேற என்ன பார்த்தோம்? அரி. அரினாலும் என்ன பார்த்தோம்? ஐமை. அரினா ஐமை, ஐமைனாலே அழகு, ஓகேனா? அப்ப ஐ என்னும் உரிச்சொல் உணர்த்தும் குறிப்பு என்ன? அதனாலதான் ஐன்றத நம்ம நிறைய வார்த்தை சொல்லுவோம். ஓர் எழுத்து வரும் இல்ல, ஐயினா அழகு, ஐயினா வந்து என்ன சொல்லுவோம்? தலைவன், அப்படிலாம் பார்ப்போம் இல்லையா? சோ ஐயினா வந்து அழகு என்னும் குறிப்பு உணர்த்தும். ஐதே காமம் யானை, ஓகேனா? நெக்ஸ்ட் போலாம். ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் இருக்கும் சொற்பொருள்கள். ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் தம்மை ஏற்ற பெயர் பொருளை நீக்க பெயர் பொருளாகும். அதான் நீக்கல் பொருளாகவும், ஒப்பு பொருளாகவும், எல்லை பொருளாகவும், ஏது பொருளாகவும் வேறுபடுத்தும். ஸோ அதான் என்னது? என்னென்ன பொருள்லாம்? நீக்கல், ஒப்பு, அப்புறம் எல்லை, அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம்? வேறுபடுத்துதல், ஏது பொருள். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் மலையின் வீழருவி அப்படின்னு அர்த்தம். மலையிலிருந்து விழுந்த அருவி, அப்போ நீக்கல் பொருள். மலையில் அருவி, அதான் இன்னு இல்லு. இல்லுன்றது வந்து எங்க வரும்? இல்லுன்றது ஐந்தாம் வேற்றுமையில வரும். வேற எங்க வரும் பார்த்தோம்? ஏழாம் வேற்றுமையிலும் வரும். அந்த இல் வந்து நீங்கள் பொருள்ல வந்தால் அது வந்து ஐந்தாம் வேற்றுமை. இடப்பொருள்ல வந்தா அது பேர் என்ன? இடப்பொருளில் வந்தால் அது பேரு ஏழாம் வேற்றுமை, ஓகேங்களா?
ஆமா, மலையில் வீழருவி அப்படின்னா மலையிலிருந்து நீங்குது. அருவி வந்து மலையிலிருந்து நீங்கி வந்துருச்சு. அப்ப நீக்க பொருள்ல வருது அப்படின்னு அர்த்தம். பாலின் வெளிது கொக்கு. பாலில் வெளிது கொக்கு. ஓகேங்களா? பாலின் வெளிது கொக்கு. பாலில் வெளிது கொக்கு. இல்லு, இன்னு. இந்த இடத்துல வந்து ஒப்பு பொருளை குறிக்கிறாங்க. சீர்காழியின் வடக்கு சிதம்பரம். சீர்காழியில் வடக்கு சிதம்பரம். நம்ம மோஸ்ட்லி இந்த இல்ல யூஸ் பண்ண மாட்டோம். சீர்காழியின் வடக்கு சிதம்பரம் எல்லை பொருள். கல்வியில் உயர்ந்தவன் கம்பன் ஏது பொருள். ஓகேங்களா? கல்வியில் அதான் சிறப்பு பொருளை சொல்லுது. கல்வியில் உயர்ந்த ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுது. கல்வியில் உயர்ந்தவன் கம்பன். கல்வியில் உயர்ந்தவன் கம்பன் அதேதான் சொல்லுது. ஓகேங்களா? கல்வியினுள் உயர்ந்தவன் கம்பன். கல்வியினுள் உயர்ந்தவன் கம்பன் சொல்லுவது. அவ்வளவுதான். ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் என்ன? இன்னு, இல்லு ஆகிய இரண்டும் ஐந்தாம் வேற்றுமையின் உறுப்புகளாகும். நீக்கல் பொருளிலும் எல்லை பொருளிலும் இன்னு இல்லு உறுப்புகள் மேலென்று இருந்து மேலென்று இருந்து என்பவை சிலவற்று சொல்லுறுப்புகளாக வரும். அவ்வளவுதான். உறுப்புகள் எக்ஸ்ட்ரா வந்து இருந்துன்ற சொல் வந்து சொல்லுறுப்புலா வரும். ஐ அறிவு உயிர். உடம்பு என்ன பதம்? 5 அறிவுனா என்ன இருக்கணும்? ஒண்ணு வந்து தொடு உணர்வு, அதான் உடம்பு. அதுக்கப்புறம் வாய் சுவைத்தல், அதுக்கப்புறம் நுகர்தல், அதுக்கப்புறம் என்னது? பார்த்தல், அப்புறம் அறியும் அறிவோடு செவி அறிவியும், அதான் கேட்டல் அவ்வளவுதான். ஓகேங்களா? அந்த 5 இருந்துச்சுன்னா 5 அறிவு. அவை நாற்கால் விலங்குகள். அப்போ 4 கால் விலங்குகளும் பறவையும் என்னது? 5 அறிவு உயிர்கள். ஒரு குணம் தழுவிய உரிச்சொல். நான் சொன்னோம் இல்லையா? நம்ம பார்த்தோம் உரிச்சொல் ரெண்டா பிரிச்சோம் இல்லையா? ஒரு குணம் தழுவிய உரிச்சொல். இன்னொன்னு என்ன பார்த்தோம்? பல குணம் தழுவிய ஓர் உரிச்சொல். ஓகேங்களா? அப்படிதானே பார்த்தோம். ஓகே. ஒரு குணம் தழுவிய உரிச்சொற்கள். அது என்னன்னா ஒரு தனம் கூடிய பல உரிச்சொற்கள் வரணும். சால, உரு, தவ, நனி, களி, கூர் என்பன மிகுதி என்னும் ஒரே குணத்தை உணர்த்தும் உரிச்சொற்களாகும். எது? சால, உரு, தவ, நனி, களி, கூர். எத்தனை வார்த்தைகள் வரும்? 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6ம் மிகுதின்னு சொல்லுறது. அதான் ஒரு குணம். மிகுதின்னு சொல்லி ஒரே குணத்தை தான் சொல்லுது. எத்தனை உரிச்சொற்கள்? சால, சால பலர், உரு புகழ், தவ, தவப்பல. அது வந்து நனி பேதை, கூர் களி கூர் மனம், களி பெரும் காதல். இது எல்லாத்தையும் என்ன சொல்லுது? மிகுதின்னு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தையை சொல்லக்கூடிய பல உரிச்சொற்கள். அப்ப அந்த இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? பல குணம் தழுவிய ஓர் உரிச்சொலுக்கு என்ன மீனிங் சொல்லலாம்? எக்ஸாம்பிள் சொல்லலாம். கடி. அவ்வளவுதான். ஆமா, கடி விடு அப்படின்னா கடின்னா என்ன சொல்லலாம்னா மனம் மிகுந்த இல்லைன்னா காவல் மிகுந்த, பெரிய அப்படிலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? அந்த மீனிங். சரி, ஒரு பொருள் பன்மொழி. சொல்லின் தோன்றுதற் பொருட்டு ஒரு பொருள் மேல் பல சொற்கள் தொடர்ந்து வந்து ஒரே பொருளை குறிச்சுன்னா அது பேர் என்னது? ஒரு பொருள் பன்மொழி. எடுத்துக்காட்டு மிசை அப்படின்னு அர்த்தம். மீனாலும் மேல, மிசைனாலும் மேல, உயர்ந்த மேல. ஓகேங்களா? உயர்ந்து ஓங்கு. ஓகேங்களா? ரெண்டுமே சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சும்மா சொல்றாங்க. ஒருமை, பன்மை, மயக்கம். ஒருமைப்பாலிர் பன்மை சொல்லியும் பன்மைப்பாலிர் ஒருமை சொல்லியும் ஒரே விடத்து தலைவி சொல்லுதலும் உண்டு. அதாவது வெயிலெல்லாம் மறைந்தது மேகம். வெயிலெல்லாம் மறைத்தது மேகம். வெயில் எல்லாம் வரணுமா? வெயில்ன்றது ஒண்ணு தானே. வெயில் எல்லாம் மறைத்தது மேகம். ஒருமை பன்மை மயக்கம். இங்க என்னது? ஒருமை பன்மை மயங்கி வருது. கரெக்ட் தானே? 2 கண்ணும் சிவந்தது. 2 கண்ணும் சிவந்தது பன்மை ஒருமை மயக்கம். 2 கண்களுமா? கண்ணும் வருமா? கண்களும் வருமா? 2 வந்துருச்சு. 2 கண்களும் சிவந்தன. இல்லைன்னா 2 கண்ணும் சிவந்தனன்னு ஒண்ணு. அந்த இடத்துல கண்ணும் 2 கண்ணும் சொல்லி அவங்களே பன்மையை சொல்லிட்டாங்க. சிவந்தனன்னு ஒண்ணும். ஸோ அதனால பன்மை ஒருமை மயக்கம், ஒருமை பன்மை மயக்கம். அது அவ்வளவுதான். ஜஸ்ட் மயங்கி வருது. இதுலயே வந்தனால இப்படி மயக்கத்துல வருது அப்படின்னு சொல்றாங்க. தவறு, அது ஒன்னா சேர்ந்து வருது, அதுதான் மயக்கம்னு சொல்றாங்க. அது ஓகார இடைச்சொல். ஓகேங்களா? ஓகார இடைச்சொல் ஒளியிலை செய்யும் வினாவும் சிறப்பும் எதிர்மறையும் தெரிநிலையும் கழிவும் பிரிநிலையும் அசைநிலையும் ஆகிய 8 பொருள். சிம்பிள். ஓகேங்களா? புக்லயே இருக்கு. என்ற இடைச்சொல் வந்து எத்தனை இடத்துல வரும்னா 7 இடத்துல வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஓன்ற இடைச்சொல் எத்தனை இடத்துல வரும்? 8 இடத்துல வரும். இவ்வளவுதான். சரிங்களா? அதே மாதிரி எனன்ற சொல் எத்தனை இடத்துல வரும்? 6 பொருள்ல வரும். ஓகேங்களா? எனன்றது 6 பொருள்ல வரும். நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? உம்முன்ற இடைச்சொல்லும் 8 இடத்துல வரும். சரி, நெக்ஸ்ட் போலாம். படித்தற்காகவே படித்தற்கோ வந்தான் குற்றறியோ மகனோ ஓஹோ பெரியன். இதெல்லாம் அந்த எத்தனை இடத்துல வருதுன்னு சொல்ல வராங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் தேவையில்லை. ஓசை என்னும் குணத்தை உணர்த்தும் உரிச்சொற்கள். ஓசைன்றது வந்து முழக்கு, இரட்டு, ஒலி, களி. நமக்கு இதை உரிச்சொல்லும் இடைச்சொல்லும் இதுல இல்ல, சிலபஸ்ல இல்ல. சும்மா நம்ம தெரிஞ்சுட்டு போறோம். அவ்வளவுதான். தொடர் வகைகள் தான் இருக்கு. சப்போஸ் உரிச்சொல் தொடர்னு ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டானா என்ன பண்றதுன்னா தெரியாம நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓசை, முழக்கு, இரட்டு, ஒலி இதெல்லாம் ஓசைன்ற ஒரு குணத்தை உணர்த்தும் உரிச்சொல். என்ன? முழக்கு,
இரட்டு, ஒளி, களி, இசை, பிளிறு, ஓகேங்களா, இறை, இறங்கு, அலுங்கு, இயம்பல், இமில். இமில் இசைக்கடல் பார்ப்போமா? இமில் இசைக்கடல் படிப்போமா? இமில், குளிரு, இதெல்லாம் என்ன ஓசை? இமிலும் கடல் அப்படின்னு அர்த்தம், சவுண்டு போடுற கடல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. அதிர், அதிர், அதாவது அதிர், யானை வந்தபோது அதிர்ந்தது, பாறைகள்லாம் அதிர்ந்ததுன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே என்னன்னா ஓசையை குறிக்கக்கூடிய ஒரு இசையை குறிக்கக்கூடிய ஒரு உரிச்சொற்கள். இது எல்லாமே குறை, கணை. கணைனா அது குதிரை கணைக்கும் பார்ப்போம் இல்லையா? கணை, சும்மை, கம்பளை, அரவம். அரவம்னாலே ஒலிக்கின்ற கடலுக்கு பேர் தான் அரவம். ஆர்ப்பு, ஆர்ப்பரித்தன அப்படின்லாம் சொல்லணும்ல. இதெல்லாமே ஓசையை குறிக்கக்கூடிய வார்த்தைகள், அவ்வளவுதான். ஓகேங்களா. ஒடு, ஒடுனா தெய்ய என்னும் இடை சொல்லலாம். ஒடுன்றது தெய்ய என்னும் இடைச்சொல். ஒடு கமா தெய்ய, சாரி, ஒடு கமா தெய்ய என்கின்ற இரண்டு இசை நிறை பொருளை தருகிற இடைச்சொற்களாகும். ஒடுவும் தெய்யம்ன்றது இசையை வந்து நிறைக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு இடைச்சொற்கள். விதைக்குறு வட்டில் போதோடு பொதுல சொல்வேன் தெய்ய நின்னோடும் பெயர்த்தே. சும்மா தெரிஞ்சுட்டு போயிடலாம், சும்மா வேணாம். ஓரறிவுக்குரிய இளமை பெயர்கள் நோட் பண்ணுங்க. ஓரறிவுக்குரிய இளமை பெயர்கள், இதில் தான் ஹைலைட் ஒன்று ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிள்ளை, குளவி, கன்று, போத்து என்று கூறப்பட்ட 4 இளமை பெயர்களும் ஓரறிவுக்குரிய உயிரினம். அப்போ பிள்ளை, குளவி, கன்று, போத்து. நம்ம இன்னொன்னு பார்த்தோம். ஓகே, எத்தனை பெயர்கள், இளமை பெயர்கள் வந்து ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் பொதுவா பார்த்தோம்? 10 இளமை பெயர்கள் பார்த்தோம்ல. குட்டி, பரல், ஞாபகம் இருக்கா? குட்டி, பரல், பிள்ளை அப்படிலாம் நான் பார்த்தோம்ல. அப்படி பார்க்கும்போது அதுதான் 10. ஓகேங்களா. 10 பெயர்கள் வந்து ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் பொதுவாயுள்ள இளமை பெயர்கள் பார்த்தோம். அதே மாதிரி ஓரறிவுக்கு மட்டும், ஓரறிவுனா அது என்ன? ஓரறிவு உடையது என்ன? புல்லு, மரம், அதானே பார்ப்போம். பிள்ளை, குளவி, பிள்ளைன்ற வார்த்தையும் சரி, குளவின்ற வார்த்தையும், கன்று, போத்து, நாம் சொல்றோம் இல்லையா தென்னங்கன்று, அதெல்லாம் சொல்றோம் இல்லையா தென்னங்கன்று, அதே மாதிரி போத்து, ஓகேங்களா, குளவி, எக்ஸ்ட்ரா குளவி, பிள்ளை, தென்னம்பிள்ளை அப்படிலாம் தோன்று சொல்லுவோம் என்ற கூறப்பட்ட 4 இளமை பெயர்கள். நோட் பண்ணி எழுதிங்க. பிள்ளை, குளவி, கன்று, போத்து. இளமை பெயர்கள் வந்து மொத்தம் 15 சார். எதை குறிக்கிறது? ஆமா, அது ஆண் 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 பால சொல்றது வந்து 15, இது வந்து 10, இருபாலுக்கும் உரியது 10. சரி, பிள்ளை, குளவி, கன்று, போத்து என்று கூறப்பட்ட 4 இளமை பெயர்களும் உரியவனாம். ஆனால் நெல்லும் புல்லும் ஆகிய 2 ஓரறிவு உயிர்களும் இளமை பெயர்களை பெறாவாம். எதை பெறவாம்? நெல்லுக்கும் புல்லுக்கும் என்ன வரக்கூடாது? இளமை பெயர்கள் வராதாம். ஓகேங்களா. ஆமா, நெல்லும் புல்லும் ஓரறிவு தான், ஆனா அது ரெண்டுத்துக்கும் என்ன வராது? இளமை பெயர்கள் வராது. அது நெல்லுனா நெல்லு, புல்லுனா புல்லுன்னு தான் சொல்றாங்க. ஓகேங்களா. ஆனா மத்ததுக்கு என்ன சொல்றோம்? நெல் நாற்று இல்ல. இதுல நம்ம புக்ல படிக்கிறோம், நெல் நாற்று, நெல்ல நாற்றுன்னு சொல்லுவோம். புல்லு, நெல்லும் புல்லும் தளிர்னு கூட சொல்லுவோம், இளமை பெயர்கள் சொல்றோம். பட் இவங்க சொல்றது ஓரறிவு, இந்த புக்ல ரெஃபரன்ஸ்ல சொல்றதை நம்ம எடுத்துதானே அவர், வேற வழி இல்லைல்ல. நெல்லும் புல்லுமாய 2 ஓரறிவு உயிர்களும் இளமை பெயர்களை பெறாவாம். ஓகேங்களா, பெறாவாம். பிள்ளை, குளவி, கன்று, போத்து, அதாவது இந்த 4 பேர்கள் சொல்ல வரோம். இப்ப நெல்லு பிள்ளை, நெல்லு குளவி, நெல்லு கன்று நாம் சொல்ல மாட்டோம்ல. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? இந்த 4 பேரை வந்து அது பேரா இல்ல. நெல்லுக்கு போய் நீங்க நெல்லு பிள்ளைன்னு சொல்ல முடியாது. நெல்லுக்கு நெல்லு குளவி, நெல்லுக்கு நெல்லு கன்று, நெல்லுக்கு நெல் போத்துன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா. இந்த 4 பேர்களும் ஓரறிவுக்கு காமனா வருது. ஓரறிவு உயிர்களுக்கு காமனா வரக்கூடியது. அந்த ஓரறிவுல எதை 2 தவிர வராதான்? இந்த நெல்லுக்கும் புல்லுக்கும் மட்டும் இந்த பெயர்கள் வராது அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா. பிள்ளை, குளவி, கன்று, போத்து என்ற கூறப்பட்ட 4 இளமை பெயர்களும் ஓரறிவுக்கு உரியது. ஆனா அந்த ஓரறிவுல எதை மட்டும் நம்ம விதிவிலக்கா வச்சிடறோம்? நெல்லையும் புல்லையும் விதிவிலக்கா வச்சிடறோம். சரி, ஓரறிவு உயிர் வெப்பம், தட்பம், வன்மை, மென்மை ஆகியவற்றை உடம்பினால் அறியும். அதான் ஓரறிவுனா உணர்ச்சி மட்டும் தானே உண்டு, தொடுதல் உணவு மட்டும் தானே உண்டுன்னு பார்த்தோம். அதானே பார்த்தோம். அப்போ வெப்பம், ஏன்னா வெப்பம், ஒரு மரமோ செடியோ கொடியோ என்னன்னா வெப்பம்னா வாடி போயிடும். தட்பம், அதாவது வெப்பம், தட்பம், தன்மை, வன்மை, மென்மை ஆகியவற்றை உடம்பினால் அறியும் அறிவே உடையவை ஓரறிவு எனப்படும். அவை புல்லும் மரமும் அதன் கிளை பிறப்பாகிய கொடி, தாமரை அது எல்லாமே. ஓகேங்களா. ஸோ அப்போ ஓரெழுத்து ஒரு மொழிகள் பாக்குறாங்க. உயிர் வர்க்கத்தில் ஆறுனா என்னது? உயிர் வர்க்கம்னா என்னது? கையில பேனா இருக்காது, அப்படியே பாங்க. உயிர் எழுத்துக்கள் என்னது? இ, உ, ஏ, அடுத்து என்ன சொல்லலாம்? ஐ, அப்புறம் 1 2 3 4 5 அவ்வா, இந்த 6 என்னது? உயிர் எழுத்துல.
உயிரெழுத்துக்கள்ல. அதுக்கப்புறம் மவ்விருக்கத்தில் ஆறும். மால என்னென்ன வரும் சொல்ல போலாம்? மா, மீ. மானா பெருசு, மீனா உயர். அடுத்து என்ன பார்ப்போம்? மூணா என்னது? மூணா மூப்பா. மூப்பு. அடுத்து என்ன சொல்லலாம்? மூ. அடுத்து மே. மே வருதா? மேனா என்ன அர்த்தம்? மே பார்த்துருக்குமா? மேவும் நேவும் அன்பு. மேவும் நேவும் அன்பு தானே? ஓகே. மே நே. அடுத்து வேற என்ன பார்ப்போம்? மை பார்ப்போம். மைனா அஞ்சனம் பார்ப்போம். மை. அதுக்கடுத்து மைனா மோனா அழகு. மோனா மைனா அஞ்சனம் வச்சுக்கோங்க. மோனா மூத்தல். வந்து மோத்தல். அப்போ அவ்வளவுதானே வரும். ஆமா, அவ்வளவுதானே வரும். அவ்வளவுதான். 1 2 3 4 5 6. அப்போ மால எத்தனை வரும்? 6. உயிரெழுத்துல 6. ஓகேங்களா? மாவரத்துல 6. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? நவ்வருக்கத்தில் 5. நவ்வருக்கம்னா அப்புறம் நா நீ. அப்புறம் என்ன சொல்லுவோம்? நீ. நே சொல்லுவோமா? நே நை. நானா நான் சொல்லுவோம். நீனா முன்னிலை சொல்லுவோம். நானா நாக்கு. சரி, நானா நாக்கு. நீனா முன்னிலை. நேனா வந்து என்ன சொன்னோம்? அன்பு. ஓகேங்களா? நைனா வந்து இகழ்ச்சி. கரெக்டா? நையாண்டி இகழ்ச்சி. அது வந்து நோனா வறுமை துன்பம். அது மாதிரி பார்க்கலாம். அடுத்து வறுமை வந்து வேற என்ன துன்பம். சொன்னோம்? 1 2 3 4 5. அவ்வளவுதான். அப்போ 5. நாவர்க்கத்தில் 5. அப்புறம் கால வந்து 4. கால என்னென்ன பார்ப்போம்? இல்ல இப்ப வரிசையா வருது. இதுல விட்டுருனா தாவ பவ் இருக்கு. ஓகே. தாவர்க்கத்தில் 5. தால வந்து என்ன சொல்லுவோம்? தா தீ தாத்தி. தூ. தானா என்ன அர்த்தம்? தருதல். உன். தீனா வந்து நெருப்பு. தூணா என்ன பார்ப்போம்? தூணா வந்து உன். உன். சாப்பிடு தூய்மை. உன். இல்ல அது சின்ன தூணாதான் ஒண்ணு. சின்ன தூணாதான் ஒண்ணு ரமேஷ். தூணா இகழ்ச்சி தூய்மை. துப்புறதுங்க சார். தூணா தூய்மை. தூணா தூய்மை. சின்ன தூணாதான் ஒண்ணு. ஓகேண்ணா. தேனா கடவுள். கரெக்ட். தேனா கடவுள். அடுத்து வந்து என்ன சொல்லலாம்? தைனா மாதம். அதை சொல்லலாம். ஓகேண்ணா. அப்புறம் வேற என்ன வரும்? அவ்வளவுதான். 1 2 3 4 5. ஓகேண்ணா. தா வரிசையில 5. அது மாதிரி பா வரிசையில 5. பா பி. பி பார்ப்போம். பா பார்ப்போம். வேற என்ன பார்ப்போம்? பி எங்கேயும் பார்த்தல. பா பூ. அப்புறம் என்ன சொல்லுவோம்? பா பூ பே. பேனா பை மேகம். வரும் சார். பை. பை வரும். பா பூ பே பை. அதுக்கடுத்து போனா போன்னு சொல்றது. 1 2 3 4 5. அவ்வளவுதான். 5 ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்? அதுக்கடுத்து வந்து நாவர்க்கத்தில் 5 பார்த்தோம். நீ நே நை நோ. அதுக்கப்புறம் என்ன வரும்? வவ்வர்க்கத்தில் 4. வாவரத்துல நம்ம என்ன பார்ப்போம்? வா. அதுக்கடுத்து வி. வாக்கு வி பார்ப்போம். அதுக்கடுத்து என்ன பார்ப்போம்? வை பார்ப்போமா? வா வி வை. அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம்? வவ்வுனா கவ்வுதல். வவுனா கவர்தல். 1 2 3 4. அவ்வளவுதான் பார்ப்போம். வீணா வந்து என்ன பார்த்தோம்? வீணா வந்து அழிவு, காற்று, அதெல்லாம் பார்த்துருவோம் இல்லையா? அப்ப வீணா வந்து மலர். மலர்கள் இருக்குமில்லங்க சார். மலர்வி செம்மல். மலரு கொள்ளு. அப்புறம் பறவை. ஓகேனா? அதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் வீழ்தல் அதெல்லாம் பார்ப்போம். ஓகேனா? சரிங்க வாங்க. அதுக்கடுத்து வந்து வேற என்ன இருக்கு? எவ்வர்க்கத்தில் 1. யாவுல ஒரே ஒரு எழுத்து தான். யா. அவ்வளவுதானே? சோ இவை அனைத்தும் சேர்த்து யா மட்டும்தான். ஓகேனா? இவ்வர்க்கத்தில் 1 நெட்டெழுத்துக்கள் மொழி எத்தனை மொத்தம்? 40. நெடில் அதுல இந்த குறியில வந்து நோவும் தூவும் ஆகிய இரு குற்றெழுத்து மொழிகளும் சேர்த்து ஓரெழுத்து ஒரு மொழியோடு 42 ஆகும் சொல்லி நன்னூல் சொல்லும். அவ்வளவுதான். சரிங்களா? சோ கடி என்னும் உரிச்சொல். நாம் சொல்லலாம் இல்லையா? கடின்ற ஒரு உரிச்சொல் என்ன சொல்லும்? ஒரு உரிச்சொல் தான் பல குணங்களை உணர்த்தும். கடி என்னும் உரிச்சொல் காப்பு. காப்புனது கடி நகர். அப்படின்னா காவல் மிகுந்த நகர். அடுத்து கூர்மை. கடிவேல். கூர்மையான வேல். கடிவேல்னு சொல்றோமா? கூர்மையான வேல். மனம். கடி மனம். அப்படின்னா அது மிகுந்த மனம் உடையது. அது வந்து விளக்கம். கடிமார்பன். அது ஏதோ விளக்கத்தை சொல்லுது. கடிமார்பன். அச்சம். கடிப்பேய். ஓகேங்களா? கடிப்பேய் அச்சம். சிறப்பு. கடியரன். ஓகேங்களா? கடி சென்றான். விரைந்து சென்றான். ஓகேங்களா? கடிகாற்றுன்னு அர்த்தம். கடிகாற்றுனா மிகுதி. ஓகேங்களா? கடிமனம். புதுமை மனம். ஆர்த்தல்னா கடி முரசுனா ஆர்த்தல். வரைவு. கடிமது. கடிவினை. ஓகேங்களா? நம்ம போல விடு நனி கடிது பாப்போமா? விடு நனி கடிது அப்படிலாம் பாப்போம் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அந்த அன்னம் விடு மாதிரி, ஏன்னா பறவை போற மாதிரி வேகமா விரைவாக செலுத்துன்னு அர்த்தம். ஸோ அப்போ கடிமிளகு. கடிமிளகு. ஓகேங்களா? அப்போ கடின்ற வார்த்தை எவ்வளவு மீனிங்ல வருதுன்னு பாத்துங்க. ஓகேவா? ஸோ அந்த மீனிங் என்ன? கடியரன், கடிமனம், கடிமார்பான், கடிப்பை, கடிவேல், கடியரன், கடிச்சென்றான், கடிகாற்று, கடிமனம், கடிமுரசு, கடிமது, கடிவினை, கடிமிளகு. ஓகேவா? அடுத்தது கமம் என்னும் உரிச்சொல்.
கமம் என்னும் முடிச்சொல் நிறைவாகிய பண்பை உணர்த்தும். கமஞ்சூன் மாமலை, நம்ம நிறைய பார்ப்போம். கமஞ்சூல் எழிலி அப்படிலாம் பார்ப்போம். அப்ப கமன்ற வார்த்தை எதை சொல்லுதுன்னா நிறைவுன்ற ஒரு இதை சொல்லுது. கமஞ்சூல் எழிலி அப்படிலாம் நம்ம படிப்போம். அப்ப கமம்னா ஞாபகம் வச்சுங்க, நிறைவு நோட் பண்ணி வச்சுங்க. கமம்னா நிறைவு. எருள்னா என்ன பார்த்தோம்? எருள் எருள்னா என்ன பார்த்தோம்? வலிமை. அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? இன்னொன்னு பார்த்தோமே, இன்னொரு ஒரு இது ஐனா எய்யாமை. எய்யாமைனா அறியாமை. வெரி குட். ஐனா என்ன பார்த்தோம்? அழகு. ஓகே, அது மாதிரி அரினா அம்மை, ஐமை. ஓகேவா? ஸோ அது மாதிரி கய என்னும் முடிச்சொல் வந்து பெருமை. பெருமை மென்மையா. பெருமை மென்மை. கயவாய் பெருங்கை யானை கயந்தலை மடப்பிடி. அதெல்லாம் வந்து கயன்னு சொல் வந்து பெருமையும் மென்மையும். சும்மா அதெல்லாம் பார்க்கலாம், இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டு போறோம், எங்கேயாவது வந்துருச்சுனான்றதுக்காக தான். கருத்தாவாகு பெயர் செய்வதன் பெயர் அவனார் செய்யப்பட்டதற்கு பெயராக ஆகிவிடுது. அதானே கருத்தா. திருவள்ளுவனை படித்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருவள்ளுவரை படிக்கணுமா, திருவள்ளுவர் எழுதிய புத்தகத்தை படிக்கணுமா? அப்ப திருக்குறளுக்கு பதிலா திருவள்ளுவர் அது எழுதிய ஒரு கருத்தானா எழுவாய்னு அர்த்தம். அந்த எழுவாய் ஆகி வந்ததுனால அது பேர் என்ன அர்த்தம்? கருத்தாவாகு பெயர். ஓகேங்களா? கரெக்ட் தானே? தொல்காப்பியர் படினா இதுல என்ன மீனிங்? தொல்காப்பியத்தை படின்னு அர்த்தம். ஸோ அதனால வந்து அந்த நூலுக்கு பதிலாக தொல்காப்பியர் ஆகி வந்திருக்காரு. அவ்வளவுதான் கருத்துணர்ச்சி. ஓகேங்களா? இந்த கருத்துணர்ச்சி நமக்கு தேவையில்லை, வந்துருங்க. அடுத்து வந்து கருவியாகு பெயர். நான் பார்த்தோமா, காரணத்தின் பெயர், ஒரு காரணத்தோட பெயர் அது எதுக்கு ஆகி வந்துடும்? காரியத்துக்கு ஆவது கருவியாகு பெயர். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? திருவாய்மொழி ஓதினான். இதில் மொழி என்னும் கருவியின் பெயர் அதனால் ஆகிய நூலுக்கு ஆயிற்று. ஓகேங்களா? திருவாய்மொழி ஓதினான், இதில் மொழி என்னும் கருவி. மொழின்றதே ஒரு கருவி தானா? ஓகேங்களா? நோட் பண்ணுங்க. நம்ம இதை கண்டிப்பா போட மாட்டோம். நம்ம என்ன படிப்போம்னா யாழ் இசைத்தான், இல்ல வேற என்ன பார்ப்போம்? யாழ் கேட்டான், குழல் கேட்டு மகிழ்ந்தான். இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்ப்போம். திருவாய் மொழி ஓதினான் இருக்கு. அப்போ திருவாய் மொழி என்னும் இதில் மொழி என்னும் கருவியின் பெயர் அதனால் ஆகிய நூலுக்கு ஆயிற்று. ஓகேங்களா? மொழின்றது ஒரு கருவியாம். ஓகேங்களா? திருவாய் மொழின்ற நூலுக்கு அது பேர் ஆகியதுனால திருவாய் மொழி ஓதினான்றது எதில் எடுத்துக்கலாம்? கருவியாக பேர்ல எடுத்துங்க. ஓகேங்களா? அது கருவி பொருள். வினை முதற் ஒளி பயனை செய்யப்படுவதற்கு பொருளின் சேர்ப்பது அக்கருவி. பொருள் முதல் கருவி செய்யப்படும் பொருளோடு ஒற்றுமையுடைய துணைக்கருவி. இதெல்லாம் தேவையில்லை, டைம் இல்லை, இதெல்லாம் நம்ம தேவையில்லை. கருவி என்னும் உரிச்சொல் உணர்த்தும் குறிப்பு வந்து கருவி என்னும் உரிச்சொல் தொகுதி என்னும் குறிப்பு உணர்த்தும். கருவி வானம். கருவின்றது தொகுதின்ற ஒரு குறிப்பை உணர்த்தக்கூடிய, ஜஸ்ட் படிச்சு விட்டு போறதுதான். நமக்கு தேவையானது இப்ப நம்ம அந்த இளமை பெயர்கள் அது மாதிரி பார்க்கலாம், அதை தான் நம்ம எடுத்துக்க போறோம். கவவு என்னும் உரிச்சொல் உணர்த்தும் குறிப்பு. கவவு என்னும் உரிச்சொல் வந்து அகத்தீடு. சும்மா ஜஸ்ட் அகத்தீடு, அவ்வளவுதான். கவர் என்னும் உரிச்சொல். கவர்ன அர்த்தம் விருப்பம். கவருதல் சொல்றோமா? கவர்ன அர்த்தம் கவர்ந்தான், விருப்பம். ஓகேங்களா? கவர் நடை புறவி. கழுமென் கிளவி. கழுமென் என்னும் புனையுறு வந்து கழும் என்னும் உரிச்சொல் மயக்கமாகிய குறிப்பை உணர்த்துமா. கழுமிய நாட்பு. கழுமியனா அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. கன்று என்னும் இளமை பெயர். இங்க வந்துருங்க, இது நமக்கு இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணுங்க. கன்று என்னும் இளமை பெயர் பெரும் விலங்கினங்கள். எது எதுக்கெல்லாம் கன்று வருது பாருங்க. யானை கன்று. குதிரைக்கு நம்ம என்னதான் சொல்லுவோம்? குதிரை குட்டி, கழுதை குட்டி. ஓகே, அப்படிதானே சொல்லுவோம். கன்றுன்ற இளமை பேரும் வருதான். ஓகேங்களா? யானை, குதிரை, கழுதை, கடமைனா என்ன தெரியும்? கடமை, மானு, எருமை, அப்புறம் மறைநாள் மாந்தனத்தம், மறை, கவரி, கரடி, ஒட்டகம் ஆகிய 10 கன்று என்னும் இளமை பெயரை பெற்றுள்ளோம். நோட் பண்ணுங்க. எத்தனை? 10. எழுதுறீங்களா பாருங்க. எழுதுறீங்களா? இருக்கீங்களா? ஓகே. கன்று என்னும் இளமை பெயர் பெரும் விலங்கினங்கள் என்னென்ன அப்படின்றதுனா யானை 10. யானை, குதிரை, கழுதை. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? வெறும் யானைக்கு மட்டும் பார்ப்போம். ஓகே, குதிரை, கழுதை, கடமை, மானு, மரி, எருமை. ஓகேங்களா? அது வந்து கவரி வீசினான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? கவரி, கரடி குட்டி. அதாவது குட்டி எங்கெல்லாம் வருமோ அதுக்கெல்லாம் இதுவும் வருது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்புறம் வந்து கரடி, ஒட்டகத்துக்கும் பாருங்க கன்று, ஒட்டக கன்று. ஓகேங்களா? கரடி கன்று, ஒட்டகன்று ஆகிய 10 கன்று என்னும் இளமை பெற்று வரும், பெயரை பெற்று வரும். சரிங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? யானை, குதிரை, கழுதை, கடமை, மான், எருமை, மறை, கவரி, கரடி, ஒட்டகம் ஆகிய 10 கன்று என்னும் இளமை பெற பெற்றுரும். காரண இடுகுறி பெயர். காரணம் கருதி பொழுது அக்காரணத்தை உடைய பல பொருட்களை குறிக்குமாயின் அது வந்து என்னது? ஒரு காரணம் கருதி பேர் வச்சுன்னா அது பேர் என்ன? காரண இடுகுறி பெயர். அவ்வளவுதான் காரண பெயர். ஓகேங்களா? காரண பெயர் வந்து காரணம், இடுகுறி, காரண இடுகுறி என்பவை பின்னுள் முறை. அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. முள்ளி, நாற்காலி. காரண பெயர் ஒரு பொருளுக்கு யாதானும் ஒரு காரணம் வச்சு வருது காரண பெயர். அவ்வளவுதான்.
ஓகேங்களா. காரண பொது பெயர் வந்து அணி, காரண சிறப்பு பெயர் வந்து வளையல். அணிஞ்சு கொள்வதால் அது பேர் அணி. அணிகள்ல ஒண்ணு வளையல், அதனால அது காரண சிறப்பு பெயர். காரியவாகு பெயர் என்ன சொன்னோம்? ஒரு காரியத்தின் பெயர் காரணத்துக்கு ஆவது காரியவாகு பெயர். இதுவே ஒரு காரியத்தின் பெயர் என்ன, ஒரு காரணத்தின் பெயர் கருவிக்கு ஆகி வந்தால் என்ன சொன்னோம்? காரணத்தின் பெயர் கருவிக்கு ஆகி வந்தால் அது வந்து கருவியாக பெயர். எக்ஸாம்பிள் வந்து என்ன பார்த்தோம்? திருமொழி, திருவாய்மொழி ஓதினான் கேட்டா கருவியாகு பெயர். அது காரியத்துக்கு நம்ம புக்ல என்ன எக்ஸாம்பிள் இருக்கும்? காரியவாகு பெயர் நம்ம புக்ல என்ன இருக்கும்? நான் சமையல் கற்றேன். புது புக்ல சமையல் கற்றேன். அதுவே பழைய புக்ல என்ன இருக்கும்? பைங்குல். அப்ப புது புக்ல தான் வைக்கிறேன். பைங்குல் வளர்ந்தது. கரெக்டா? இது ரெண்டு தான் என்ன இருக்கும் நம்ம புக்ல வந்து காரிய வகுப்பு என்ன இருக்கும். இங்க என்ன எக்ஸாம்பிள் இருக்குன்னு பார்க்கலாம். அணிப்படி என்றதில் அணி என்னும் இலக்கணமாகிய அணிப்படி என்றதில் அணி என்னுமாகிய காரியத்தின் பெயர். அணின்றது ஒரு இலக்கணத்தை செஞ்சு வச்சிருக்கோம், அது ஒரு காரியம். அந்த காரியம் அதனை அறிவித்தற்கு காரணமாகிய நூலுக்கு ஆயிற்று. அப்ப அணிப்படினா அணி எதுல இருக்கு? ஏதோ ஒரு நூல்ல இருக்கும், அந்த நூலை படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப அணின்ற காரியம் ஒரு பொருளுக்கு ஒரு கருவிக்கு ஆகி வந்திருக்கு. அதனால வந்து அது பேர் என்ன? காரியவாகு பெயர் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கிட்டு என்னது நம்ம பார்த்ததெல்லாம் ஒண்ணு சமையல் கற்றேன், பைங்குல் வளர்ந்தது. அப்போ மூணாவதா என்ன எடுத்துக்கலாம்? அணிப்படி. சரியா? ஓகே. காரியவாகு பெயர். காலங்காட்டா இடைநிலை. எதெல்லாம் காலங்காட்டாதுன்னு பாருங்க. அறிஞன் அல்ல, இதுல வந்து இடைநிலை என்னது? இன் கூட்டல் அன்னு. அறின்றது என்னது? பகுதி. அப்ப இன்னுன்றதான் இடைநிலை. அந்த இன்னு எதை காட்டாது? இடைநிலை காட்டல. ஓது பகுதி. இவ்வு ஆனா ஓதுவான், இதுல இவ்வு இல்லை. ஓகே. இவ்வு வந்து இடைநிலை, காலம் காட்டலான்றாங்க. ஆனா இவ்வுனாலே எதிர்காலத்தை காட்டும் தானே, இதுல காட்டலன்றாங்க. சரி, நோட் பண்ணி வச்சுங்க. அது வந்து வளை இச்சு இடைநிலை. வளைச்சி, வண்ணாத்தி இத்து இடைநிலை. ஓகே. இதெல்லாம் பெயரா வரும்போது ஆமா கரெக்ட். ஓதுவான் இது வந்து என்னன்னா பெயர் சொல்லு. பெயர் பகுப்பதங்கள்ல வரும்போது அது வந்து காலத்தை காட்டாதுன்றாங்க. அறிஞன்றது ஒரு பெயர் சொல்லு, ஓதுவான்றதும் ஒரு ஓதுவான் அவன் ஒரு வினையாளனின் பெயரை குறிக்குது. சரிங்களா? வளைச்சில இச்சு வந்து அதுவும் ஒரு பெயர் தான், வண்ணாத்தியும் பெயர் தான். இதுல வந்து இதெல்லாம் இடைநிலை. அப்போ இன்னு, இவ்வு, இச்சு, இத்து இதெல்லாம் என்னது? காலம் காட்டாத பெயர் பகுப்பதனுக்கு வரக்கூடிய இடைநிலை. காலம்னா என்ன? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சொல்லி கூறப்பட்டிருப்போம். பக்கத்தின் ஆராய்ந்து நோக்கும் பொருள் நிகழ்ச்சியை கூறுவது காலமாகும். அது நமக்கு தெரியும். காலம் என்ன? கால அவலோமதி தான் இருக்கு பாருங்க. 3 காலங்களிலும் தம் தொழில் இடைவிடாமல் ஒரு தன்மையாய் நடக்கின்ற பொருள்களில் வினையை நிகழ்காலத்தார் சொல்லதாகும். அதாவது எப்பயுமே அப்ப கால வலுவமதி மட்டும் எதுலதான் வருது? நிகழ்காலத்துல மட்டும் தான் அதை நம்ம சொல்றோம். சரிங்களா? வேற எந்த இடத்துல யூஸ் பண்றது கிடையாது. எக்ஸாம்பிள், மழை நிற்கின்றது. இதில் நிற்றல் முக்காலத்திற்கும் உரியவதலாய் அறிக. ஆமா தானே? மழை வந்து என்ன 3 காலத்துக்கும் உரியது தானே? மழை நின்றது, மழை நிற்கின்றது, மழை நிற்கும் தானே, 3 காலத்துக்கும் நிற்கும் தானே. ஆனா இதுல நிற்கின்றது நம்ம என்ன வார்த்தையை சொல்றோம்? வெறும் இதுக்கு மட்டும் சொல்றோம். இத இருக்கீங்களா? கேக்குதா? சார். ஓகே. மழை நிற்கின்றது. மழை எப்ப 3 காலத்திலுமே இருக்குது. அதாவது நேற்று இருக்கும், இன்னைக்கு இருக்கும், நாளைக்கும் இருக்க போதும் இல்லையா? சோ அப்போ 3 காலத்து ஒரு இதான். ஆனா நம்ம எந்த இதை மட்டும் யூஸ் பண்றோம் இந்த இடத்துல? நிகழ்காலத்தை மட்டும் யூஸ் பண்றோம். நிற்கின்றதுன்னு நிகழ்காலத்தை மட்டும் யூஸ் பண்றோம் இல்லையா? அதனால இது வந்து என்னது? கால வலுவமைதி. அந்த கால வலுவமைதி மோஸ்ட்லி எதுல தான் வரும்னா நிகழ்காலத்தால சொல்லுவதுதான். இப்ப நான் அதனை பார்த்தோம். குடியரசுத் தலைவர் நம்ம புக்ல என்ன இருக்கும்? குடியரசுத் தலைவர் நாளை மதுரை வருகிறான்னு சொல்லுவோம். அவர் உறுதி காரணம் என்ன பண்ணுவோம்? நாளைக்கு வருவார்னு தான் சொல்லணும். ஆனா வருவாருக்கு பதில் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? வருகிறார். நிகழ்காலத்தை யூஸ் பண்றோம். நிகழ்காலத்துக்கோ இந்த காலத்துக்கோ பதிலோ நிகழ்காலத்தை யூஸ் பண்ணா அது பேர் தானே அது கால வலுவமைதி. அப்போ மழை நிற்கின்றதுன்றது அது கால வலுவமைதி. காலவாகு பெயர் அதேதான். காலத்தின் பெயர் அக்காலத்தை குறிக்காமல் அக்காலத்தில் உள்ள பொருளுக்கு பெயராவது காலவாகு பெயர். ஓகேங்களா? காலத்தை குறிக்காம அது என்ன பண்ணுது? அந்த காலத்துல விளைஞ்ச பொருளையோ இல்ல அந்த காலத்தை சார்ந்த ஒரு பொருளையோ குறிக்கிறது காலவாகு பெயர். எக்ஸாம்பிள், கார் அறுத்தது என்றதில் கார் என்னும் மழைக்காலத்தின் பெயர் அக்காலத்தில் விளையும் பயிருக்கு ஆகியவற்று. ஓகேங்களா? சோ இது வந்து மும்மடி ஆகு பெயர் கூட சொல்லுவாங்க. கார் அறுத்தது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? மும்மடி ஆகு பெயருக்கு எக்ஸாம்பிள் வரும். ஏன்னு சொல்லுங்க பாக்கலாம். யாராவது சொல்லுங்க பாக்கலாம். சரி, நான் சொல்றேன். காலத்தை குறிக்கும் சார், மழைக்காலத்தை. ஆமா, ஃபர்ஸ்ட் என்னன்னா கார்ன்றது கருமை நிற மேகத்தை குறிக்கும். பண்பு.
ஃபர்ஸ்ட் வந்து பண்பை குறிக்கும். காருனா கருமை அர்த்தம், பண்பு கருமை நிறத்துடைய மேகங்களை குறிக்கக்கூடியது பண்பு. அதுக்கப்புறம் ஓகேங்களா கருமை, அதுக்கப்புறம் கருமை மழை பெய்யும் காலத்துக்கு மாறுது ஓகேங்களா. கருமை பண்பு அதாவது மேகத்தை குறிச்சு அந்த மேகங்கள் வந்து மழையை பொழியும் இல்லையா, அப்ப அந்த மலைக்கு ஆகி அடுத்தது வந்து மலைக்கு ஆகி மேகங்கள் மழையை கொண்டது மலைக்கு ஆகி அதுக்கப்புறம் அந்த மழை காலத்தில் வந்த பயிர் அந்த மழை காலத்தில் வளர்ந்த பயிருக்கு ஆகி மொத்தம் 3 ஸ்டேஜ் புரியுதுங்களா. ஒன்னு கருமை, காருன்றது கருமை நிற பண்பை குறிச்சு அந்த கருமை நிற மேகங்கள் மழையை பொழியும் மழையை குறிச்சு அந்த மழை காலத்துல விளையக்கூடிய பயிர்கள் அந்த பயிர்களை அறுத்தான் சொல்றதுனால இது என்னது கார் அறுத்தான் இல்ல கார் அறுத்தது ஓகேங்களா. நம்ம காலவாகு பெயர் ஆப்ஷன் ஏல காலவாகு பெயர் இருக்கும், இல்ல பொருளாகு பெயர், இடப்பெயராகு பெயர், சினையாகு பெயர் இருக்கும். அதில் நம்ம போடும்போது அதை நம்ம என்ன சூஸ் பண்ணலாம்னா காலவாகு பெயர்னு சூஸ் பண்ணலாம். அதுவே ஆப்ஷன்ல இருமடியாகு பெயர், மும்மடியாகு பெயர், அதுக்கப்புறம் வந்து 4 அடி ஆகு பெயர், அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன இருக்குன்னா இரு பெயரோட்டு ஆகு பெயர் இருக்கும். இதுல நம்ம எதை குறிக்கலாம், மும்மடி ஆகு பெயரை குறிக்கிறோம். ஏன்னா கருமைன்ற பண்பை குறிச்சு அந்த பண்பு அடுத்தது அந்த கருமைன்ற பண்பு மேகம் கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய மேகத்தை குறிச்சு அந்த மேகத்தால பொழியக்கூடிய மலையை குறிச்சு அந்த மலையில வளரக்கூடிய பயிர்களை குறிக்கும் அப்படின்னு சொல்லி வராங்க ஓகேங்களா. என்றதில் கார் என்னும் மழைக்காலத்தின் பெயர் அக்காலத்தில் விளையும் பயிர் கயிற்று. அடுத்து வாங்க நம்ம குட்டி என்னும் இளமை பெயர் பெறும் உயிரினங்கள் குட்டி. அப்ப நம்ம என்ன பார்த்தோம், மேல என்ன பார்த்தோம், இதுக்கு முன்னாடி பிள்ளைன்ற பேரை பார்த்தோமா, இல்ல கன்றுன்றது மட்டும் எத்தனை இடத்துல பார்த்தோம், 10 இடத்துக்கு பார்த்தோம் கரெக்டா. ஞாபகம் இருக்கா, கன்று, யானை, குதிரை, கழுதை, அப்புறம் என்ன பார்த்தோம், யானை, குதிரை, கழுதை, கடமை, மான், எருமை, மறை, கவரி, கரடி, ஒட்டகம். வெரி குட் வெரி குட் ரமேஷ். அது மாதிரி இங்க வந்து குட்டின்றது வந்து கீரி, வெறுகுன்னு இன்னும் இருக்கு, கீரி, வெறுகு, எலி, 3 வரிகளை உடைய அணில், அதுக்கப்புறம் அணில் 3 வரிகளை உடைய அணில் ஆகிய 4ம் குட்டி என்னும் இளமை பெயர் பெறும். மேலும் அவை பரல் என்னும் இளமை பெயரையும் பெற்றுவிடும் ஓகேங்களா. குட்டின்னு வந்தா பரலுன்ற மீனிங்கும் வரும். எதுக்கு கீரிக்கு, அப்புறம் என்ன பார்த்தோம், கீரி, வெறுகு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்க. கீரி, வெறுகு, எலி, அணில் எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். வால் இருக்கும், நீண்டு இருக்கும், உடம்பு ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்போ கீரி, வெறுகு, எலி, அப்புறம் இன்னொன்னு என்ன பார்த்தோம், அணில். இந்த 4ம் குட்டிகளுக்கும் இந்த 4ம் என்ன அது குட்டின்ற இளமை பெயரும் கூட என்ன கூட வரும், அது கூட பரல்ன்றதும் வரும். எழுதி வச்சுங்க சரிங்களா. அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காட்டு பூனை அல்லது மரநாயின்னு சொல்லுவாங்க. பெருகா ஓகே ஓகே காட்டு பூனை ஓகே. அதெல்லாம் பாருங்க ஒரே மாதிரி இருக்கும், நீங்க பார்த்தாலே தெரியும். கீரி கொஞ்சம் பெருசா இருக்கும், அணில் சின்னதா இருக்கும். ஆனா அதே மாதிரிதான் எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் அதுதான் சேர்த்து ஒரு பேர் வச்சிருக்காங்க, குட்டி அல்லது பரல். சரி நெக்ஸ்ட் போலாம். குணவாகு பெயர், குணத்தின் பெயர் அதனுடைய பொருளுக்கு ஆகி வருவது குணவாகு பெயர். என்ன சொல்லலாம், வெள்ளை கொண்டு வந்தான். இதில் வெள்ளை என்னும் நிறம் குணப்பெயர் அதனுடைய ஆடைக்கு ஆயிற்று. வெள்ளை ஆடை கொண்டு வந்தான்றது போல வெள்ளை கொண்டு வந்தான். நம்ம புக்ல என்ன பார்த்தோம், வெள்ளை அடித்தான் அப்படித்தானே பார்ப்போம். வெள்ளை அடித்தான், பச்சை உடுத்தினான், அது மாதிரி நம்ம புக்ல வரும் ஓகேங்களா. ஸோ குணவாகு பேர் அவ்வளவுதான். குரங்கு என்னும் விலங்கு பெறும். குரங்கு நோட் பண்ணுங்க, குரங்குக்கு மட்டும் குரங்கு அதன் இனமாகிய முசு, ஊகம் ஆகியவையும், குரங்கும் அதோட அதே மாதிரி கொண்டது முசு, ஊகம் ஓகேங்களா. இதுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன வருது பேரு, குரங்குக்கு வந்து குட்டி, குரங்கு, மூசு, ஊகம் இது எல்லாமே அதோட இனம். அதாவது நம்ம சொல்ல முடியாது, இப்ப வேற ஏதாவது குரங்கு, சிம்பான்சி குரங்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது. அந்த மாதிரி குரங்கோட வகைகள் இனமாகிய முசு, ஊகம் ஆகியவையும் குட்டி, மகவு, பிள்ளை, பரல், பார்ப்பு, குளவி என்னும் 6 இளமை பெயர்களையும் பெற்றுடும். அப்போ குரங்குக்கு மட்டும் எத்தனை பேர் வருது, 6 ஓகேங்களா. அது என்னென்ன, அது வந்து குரங்கு குட்டின்னு சொல்லலாம், இல்ல குரங்கு மகவுன்னு சொல்லலாம், குரங்கு பிள்ளைன்னு சொல்லலாம், குரங்கு பரல்னு சொல்லலாம். குட்டின்னு வந்தாலே பரல் வந்துடும். குட்டி, மகவு, பிள்ளை, பரல், பார்ப்பு, குளவி. நம்ம பார்ப்புன்ற வார்த்தை எங்க யூஸ் பண்ணோம், ஊர்வனத்திற்கு என்ன வரும், பார்ப்பு வரும். ஆமா, மீன் பார்ப்புன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆமை பார்ப்புன்னு நம்ம பார்த்தோம். முதலைக்கு என்ன பார்த்தோம், முதலைக்கு வந்து பிள்ளை பார்த்தோமா. ஓகே வெரி குட். ஸோ அது மாதிரி குரங்குக்கு வந்து 6 வருது ஓகேங்களா. குட்டி, மகவு, பிள்ளை, பரல், யார்ப்பு, குளவி எழுதிங்க வேணா ஓகேங்களா. குரங்குக்கு 6 இளமை பெயர்கள் அப்படின்ட்டு. அடுத்து வந்து குருளை என்னும் இளமை பெயர் பெறும் விலங்கு. நாம எங்க போவோம், குருளைக்கு சிங்கத்தை பார்ப்போம். இந்த இடத்துல என்னென்ன கொடுத்துருக்காங்க பாரு, நாய், பன்றிக்கு ஒரு இது பார்த்தோம். பன்றிக்கு ஆண் பேர் என்ன, பன்றிக்கு ஆண் பேரு ஏனம். சூப்பர் ஓகேங்களா. பன்றி ஏனம். நாய், பன்றி,
புலி, முயல், நரி என்னும். அதனாலதான் நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம். இந்த இடத்துல என்னது விடரலை, குருளை அப்படின்னு சொல்லிட்டு குருளைன்னு ஒரு எந்த பாட்டுல பாரு ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஊன் பொதிய விழா ஊன் பொதிய உன் பொதிய விழா விழா. வெரி குட் ரமேஷ். ஓகேங்களா? உன் பொதிய விழா. அதாவது ஓங்குமலை சிலம்பின்னு சொல்லி பாட்டு ஒண்ணு ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. அந்த இடத்துல வந்து புலி குருளைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான். நாயி, பன்றி, புலி. நாயி, பன்றி, புலி, அப்புறம் என்ன சொல்லலாம், முயல், நரி என்னும் 5 விலங்குகளுக்கும். நாய்க்கு, பன்றிக்கு, நாய், பன்றி, புலிக்கு, அடுத்தது இப்ப நாய் புலியும் ஒரு மாதிரி இருக்கும். நாய், புலி, நரி எல்லாம் ஒரே ஒரு மாதிரி இருக்கும். பன்றி, முயல் என்னும் 5 விலங்குகளுக்கும் குருளை சொல்லலாம், குட்டி சொல்லலாம், பரல் மூன்றும் இளமை பெயர்களை பெறும். நாயை ஒளிந்த 4, நாயை தவிர மீதி 4 இருக்கு பாரு, பன்றி, புலி, முயல், நரி, 4 விலங்குகளும் பிள்ளை என்னும் இளமை பெயரையும் பெற்றுரும். ஸோ என்ன சொல்றாங்கன்னு புரியுதுங்களா? எழுதுங்க. நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. நாய், பன்றி, புலி, முயல், நரி இதை 4த்தையும் 5த்தையும் ஒண்ணா எழுதி, அதாவது இந்த மாதிரி நாய், பன்றி, புலி, அது என்ன சொன்னோம், முயல், நரி, இந்த 5யும் போட்டு இந்த 5யும் நம்ம எப்படி சொல்லலாம்? இந்த 5யும் ஒண்ணு வந்து குட்டி சொல்லலாமா? 2வது என்ன சொல்லலாம்? பரல் சொல்லலாம். 3வது குருளை. ஓகேங்களா? குருளை, குட்டி, பரல்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த நாயை மட்டும் விட்டுட்டு மீதி 4 இருக்குல்ல, என்னன்னது? பன்றி, புலி, முயல், நரி, இந்த 4த்தையும் என்னன்னு சொல்லலாம்? பிள்ளைன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? புரியுதுங்களா? பிள்ளைன்னு சொல்லக்கூடிய விலங்குகள் மட்டும் எத்தனை? பிள்ளைக்கு மட்டும் எத்தனை பார்த்தோம்? பிள்ளை இல்ல, கன்று மட்டும் 10 பார்த்தோம். ஸோ அது மாதிரி வந்து இந்த இடத்துல பிள்ளை சொல்றாங்க 4. ஓகேவா? நான் சொல்ற மாதிரி எழுதிட்டீங்களா? நாய், பன்றி, புலி, முயல், நரி என்னும் சார். 5ம் குட்டி, பரல், அப்புறம் என்ன பார்த்தோம்? குருளை. அதே மாதிரி வந்து நாயை தவிர்த்துட்டு மீதி இருக்கிற பன்றி, புலி, முயல், நரி இது 4யும் நம்ம என்ன சொல்லலாம்? பிள்ளைன்னு சொல்லலாம். இளமை பேர் இதெல்லாமே குழுவுக்குறி. இது தகுதி வழக்கின்னு. ஆமா, குழுவுக்குறின்றது தகுதி வழக்குல ஒரு வகையை பார்த்தோமா? ஸோ தகுதி வழக்குல ஒன்று, ஒரு கூட்டத்தார், ஒரு காரணத்தால். இது என்னன்னா ஸ்பெசிபிக்கா நம்ம கோட் வேர்டுன்னு நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி தான். ஒரு காரணத்தால் ஒரு பொருளின் சொற்குறியை நீக்கி வேறொரு சொல்லால் அப்பொருளை கூறுவது குழுவுக்குறியாகும். பொன்னை தட்டா நம்ம பார்ப்போம்ல, நம்ம புக்ல இருக்குல்ல, பொன்னை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? பரி என்று கூறுவர். பரி கல்லை என்கிறோம். அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? துணியை வந்து என்ன சொல்லுவாங்க? ஆடையை வந்து ஆடையை கலிங்கம். வந்து இல்ல இல்ல, அந்த புக்ல வேற வார்த்தை வரும் பாருங்க. ஆடையை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? என்னது? பாறை இல்ல, கரையா? ஆடையை கரைன்னா என்ன சொல்லுவாங்களே, ஞாபகம் இல்லையா இருக்கும்? பரி பரி பொன்னை பரி சொல்றது. இல்ல இல்ல, ஆடை வந்து சரி விடுங்க, பார்க்கலாம். கல்லை குடியர் சொல் விளம்பி என்று கூறுவர். கல்லை குடியர் தட்டை பொன்னை தட்டார் பரி என்று கூறுவர். பொன்னை தட்டார் பரி என்று கூறுவர். கல்லை வந்து குடியர் சொல் விளம்பி என்று கூறுவர். கல்லை வந்து என்னன்னு சொல்றாங்க? கல்லை குடியர் என்றும் சொல் விளம்பி என்றும் கூறுவர். ஓகே. கல்லை ஆடையை வந்து குடியர் சொல் காரை அப்படின்னு இருப்பாங்க சார். காரை காரை கரெக்ட். ஆடை வந்து காரை. ஓகே. ஆடை வந்து என்ன சொல்லுவாங்க? காரை. இந்த இடத்துல கல்லை குடியர்னு சொல்லி சொல் விளம்பி என்று கூறுவர். கல்லை குடியர் சொல் விளம்பி என்றும் கூறுவன்றாங்க. இதெல்லாம் வந்து இது குளவி என்னும் இளமை பெயர். இதை நோட் பண்ணுங்க. குளவி. குளவின்றது என்னத்துக்கு? யானைக்கு, பசுக்கு, எருமைக்கு, கடாமா. கடாமா அப்படின்னா மானா விலங்கு. கடாமா, மறை, குரங்கு, முசு, ஊகம் ஆகிய 8ம் குளவி என்னும் இளமை பெயரை பெற்றுவரும். நோட் பண்ணீங்க. எழுதிங்க. எழுதிட்டீங்கன்னா ஈஸியா போயிடும். எழுதுங்க. குளவின்றது எதுக்கு வருது? யானைக்கு. அதே வந்து நம்ம என்ன பார்த்தோம்? கன்றுன்றது 10 விலங்குக்கு வரும். யானை, குதிரை, கழுதை, அது மாதிரி பார்த்தோம். ஓகேவா? கடமை, அப்புறம் வந்து மான், மறை அப்படின்னு சொல்லி 10 பார்த்தோம். அது மாதிரி இங்க வந்து குளவின்றது வந்து எத்தனை வருது? குளவின்றது வந்து யானை, பசு, அப்புறம் என்ன வருது? எருமை. ஓகேங்களா? யானை, பசு. பசு எருமை ஒண்ணா வந்துடும். யானை, பசு, எருமை, கடமா, மறை, குரங்கு. மறை, குரங்கு, முசு, ஊகம். நம்ம குரங்கு, முசு, ஊகத்துக்கு என்ன பார்த்தோம்? குரங்கு, முசு, ஊகம் என்ன பார்த்தோம்? அதுக்கு ஞாபகம் இருக்குங்களா? கூட இனமேதாங்க சார் முசு ஊடகம், அவ்வளவுதாங்க. அதான் குரங்கோட இனமாகிய முசு, ஊகம். அதுக்கு என்ன வார்த்தையில் வரும்னு பார்த்தோம்? குட்டி, மகவு, பிள்ளை, பரல், குட்டி, பாண்டி, மகவு, பூபதி. பிள்ளை, பரல். மொத்தம் எத்தனை பார்த்தோம்? அது மாதிரி 8 வார்த்தைகள் பார்த்தோமா? சார் 6. 6. 6. ஓகே. அது மாதிரி 6 பார்த்தோம். இந்த இடத்துல யானை, பிள்ளை, இந்த குளவின்ற வார்த்தை மட்டும் யானை, பசு, எருமை, அப்புறம் வந்து கடமா, மறை, அப்புறம் குரங்கு, முசு, ஊகம் சொல்லி 8ம் குளவி என்னும் இளமை பெயரை குறிக்கும். எழுதி வச்சுக்கினா தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இவ்வளையும் படிச்சாதான் அந்த நடுவில் இருக்கிற வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியும்.
ஓகேண்ணா. அடுத்து குறிப்பின் வரும் இடைச்சொற்கள். இது நமக்கு தேவையில்ல. அம்மன, இம்மன, கோவன, சோவன இதெல்லாம் குறிப்பு ஒலி குறிப்புகளை சொல்லக்கூடிய ஒரு இடைச்சொற்கள். நெக்ஸ்ட் போலாம். குறிப்பு மொழி. எழுத்தோடும் சொல்லோடும் புணராமல் சொல்லினால் பொருள் உணரப்படும் மொழி குறிப்பு மொழி. ஒரு எழுத்தோ ஒரு சொல்லோட புணராது, நடுவுல வரும். அது ஜஸ்ட் என்னன்னா பொருள் உணரப்படும் மொழி. சொல்லினால் அந்த சொல்லால பொருள் உணரப்படும் மொழி குறிப்பு மொழியாகும். ஜஸ்ட் எழுத்து சொல்லோட புணராமல் சொல்லினால் பொருள் உணரப்படும் மொழி டேசனா குறிப்பு மொழி. குறிப்பு வினை. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்னும் ஆறையும் அடியாக கொண்டு பிறந்து எதை வெளிப்படையா காட்டாது. செய்பவனையோ கருவியோ நிலத்தையோ செயலையோ காலத்தையோ தொழிலோ என்ற ஆறனுள் கருத்து அது யாரு செஞ்சானோ அவனை மட்டும் கருத்தா ஒன்றையே காட்டுதல் குறிப்பு வினையின் இலக்கணமாகும். குளையன் பொருள், ஊரன் இடம், ஓகேங்களா, ஓனத்தான் காலம். இந்த ஆறுத்துல ஏதாவது ஒன்றை மட்டும் தான் காட்டும். ஆனா காலத்தை வெளிப்படையா காட்டுமானா காட்டாது. ஓகேங்களா. நடையவன் தொழில். அவ்வளவுதான் குறிப்பு வினை. இது நம்ம பாக்குறதான். குறிப்பு வினையச்ச விதிகள் எப்படி வருது பாருங்க. குறிப்பு வினையச்ச விதிகள். ஆ, ரீ, தூ, ஆள், மல், கடை, வழி, இடத்து, என்னும் என்னும் எட்டும் குறிப்பு வினையச்ச விதி. இது நமக்கு இருக்கு. வினையச்சம்லாம் நமக்கு இருக்குல்ல. வினையச்சம் பெயரச்சம் நம்ம சிலபஸ்ல இருக்குல்ல. ஸோ தயவு செய்து எழுதுங்க. இதே கூட எழுதிங்க. குறிப்பு வினை. குறிப்பு வினைனா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்னும் ஆறையும் அடியா கொண்டு அந்த ஆறுத்துல ஏதாவது ஒண்ணு பேசா கொண்டு பிறந்து செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் தொழில் என்று 6 நூல் கருத்தா ஒன்றையே காட்டும். கருத்தானா யாரு செய்யறானோ அவனை மட்டும்தான் காட்டும். குளையன் அப்படின்னா பொருள். ஓகேங்களா. குளையன் பொருளை உடையவன். ஊரன்னா இடத்தை குறிக்குது. ஓனத்தான்னா காலத்தை குறிக்குது. கண்ணன்னா சினையை குறிக்குது. கரியன்னா பண்பு குறிக்குது. நடையன்னா தொழிலை குறிக்குது. அவ்வளவுதான் குறிப்பு வினையச்ச விதிகள். சோ என்ன பாருங்க. மெல்ல மெல்ல ஆன்ற விதியில வருதா. அப்போ ஆனா குறிப்பு தானே. மெல்ல ஆல்ரெடி பார்த்துட்டோம். அன்றி அன்றி ரீல முடிதான். அப்புறம் அல்லது அல்லால். அடுத்து அல்லாமல். அடுத்து என்ன சொல்றான். அல்லா கடை. அடுத்து அல்லாவிடத்து. ஓகேங்களா. அவ்வளவுதான் இந்த 8ம். அப்போ இந்த இதுதான் விகுதிகள். அப்போ குறிப்பு வினையச்ச விதிகள் என்ன. மெல்ல, அன்றி, அதாவது ஆ, ரீ, தூ, அல்லு, ஆளு, மல்லு, அப்புறம் என்ன பார்த்தோம். கடை, வழி, இடத்து. சரிங்களா. ஓகே. 8 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பு வினையச்ச விதிகள் மொத்தம் எத்தனை இடத்துல முடியும். 8 விதிகளை கொண்டிருக்கும். இந்த விதிகள் வந்தா நம்ம அப்ப என்ன சொல்லலாம். அல்லதுன்னு சொன்னா என்ன சொல்லலாம். குறிப்பு வினையச்ச விகுதி. ஓகேவா. நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் குறிப்பு வினை பெயரச்சம். குறிப்பு வினை பெயரச்சம். குறிப்பு வினை பெயரச்சமா. குறிப்பு வினை அதான் பெயரச்சம். கரியன்றது என்ன. கரிய குதிரை பெயரச்சம் தானே. கரியன்றது பெயரச்சம். குறிப்பு பெயரச்சம். அவ்வளவுதான். அதை தான் இவங்க குறிப்பு வினை பெயரச்சம்னு சொல்றாங்க. ஓகேவா. இப்போ குறிப்பு வினை பெயரச்சம் அகர விகுதி பெற்று வரும். இருக்கீங்களா. கேக்குதா நான் சொல்றது. ஓகே ஓகே. குறிப்பு வினை பெயரச்ச விகுதி. குறிப்புன்றது அதான் ஆள முடியும். கரிய குதிரை. அப்புறம் வேற என்ன சொல்லலாம். எழுதிய கடிதம். ஓகேனா. அதுதானே குறிப்பு. எழுதிய கடிதம் வராது. எழுதியன்றது காலத்தை காட்டுது. வேற என்ன சொல்லலாம். நல்ல மாணவன். கரெக்டா. கரிய குதிரை, நல்ல மாணவன், அதெல்லாம் என்ன சொல்லலாம். குறிப்பு வினையச்சம். அதான் குறிப்பு பெயரச்சம். குறிப்பு வினைமுற்று விகுதிகள் ஆல்ரெடி பார்த்தோம். அன்னு. குறிப்பு வினைமுற்று விகுதிகள். குறிப்பு வினைமுற்று விகுதிகள் அன்னு. ஓகே. ஆணு, அல்லு, ஆளு, அர்ரு, ஆறு, ஆ, டூ, தூ, ரு, ஏன், அம், ஏம், ஓம், ஐ ஆகிய இன்னும் 22 குறிப்பு வினைமுற்று விதிகளாகும். இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுங்க. குறிப்பு வினைமுற்று விதிகள் எத்தனை. 22. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம். குறிப்பு வினையச்சமா. குறிப்பின் ஓகே ஓகே. குறிப்பு வினையச்சம் 8. குறிப்பு வினையச்சம் 8. குறிப்பு வினைமுற்று எத்தனைன்னு கேட்டோம்னா 20. எத்தனை ஊத்துறாங்க பாருங்க. 22. ஓகே. குறிப்பு எழுதிங்க. குறிப்பு வினைமுற்று விகுதி எத்தனை. ஏன்னா இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கு. கேட்டாலும் கேட்டுருவாங்க. வினை வேர்ச்சொல்லை கொண்டு வினையச்சத்தை காண்க, வினைமுற்றை காண்கெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதுல கேட்டாலும் கேட்டுருவாங்க. ஓகேங்களா. குறிப்பு வினைமுற்று விகுதிகள் எத்தனைன்னு கேட்டா 22. குறிப்பு வினையச்ச விகுதிகள் எத்தனைன்னு கேட்டா 8. கரியன், காரியன், கரியன், கரியான், கரியர், கரியார், கரியன். அதே ஒரே வார்த்தையை வச்சு எல்லாம் வந்தது. கந்தாட்டு, கரிது, குலையிற்று, கரியன், கரியன், கரியம் அப்படின்னு சொல்லிட்டு. கொல் என்னும் இடைச்சொல். கொல் என்னும் இடைச்சொல் ஐய பொருளிலும் அசைநிலை பொருளும். கொல்லோ. திருவள்ளுவர் கூட கேட்பாங்க. என் கொல். திருவள்ளுவர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிப்பாரு இந்த வார்த்தையை. கொல்லுன்ற வார்த்தையை நிறைய இடத்துல யூஸ் பண்ணாங்க. எவன் கொல், என் கொல் அப்படின்லாம் வரும். சரிங்களா. கொல் என்னும் இடைச்சொல் ஐய பொருளிலும். ஐயம்னா பயம். அச்ச பொருளிலும் அசைநிலை பொருளிலும் வருகிற இடைச்சொல். அசைநிலை அதாவது ஒரு அசை சொல்லாவும் வரும் கொல். ஓகேங்களா. அவன் சாத்தன் கொல், கொற்றன் கொல் ஐயம், கற்றதனலாகிய பயனென் கொல். ஓகேங்களா. என் ஒருவன் சாந்தனையும் கல்லாதவர் அதுல வராது. வேற இதுல வரும். திருக்குறள்ல கூட வரும் இந்த வார்த்தை.
அவன் சாத்தன் கொல் கொற்றான் கொல் ஐயத்துல கற்றதனாலேயே பயனின் கொல் அசை நிலையா வருது. சோ கொல்லுன்றது ஒரு இடைச்சொல், அதை மட்டும் வச்சு அது ஐயத்துக்கும் அசை நிலைக்காகவும் வருது. சித்திர வண்ணம் நெட்டெழுத்தும் குற்றெழுத்தும் சார்ந்து வருவது சித்திர வண்ணமா. ஓரூர் வாழினும் சேரறிவருனும் ஆரமுயங்கார். என்ன சொல்றாங்க? ஓரூர் நெட்டெழுத்தும் குற்றெழுத்தும் சார்ந்து வருவது, நெட்டெழுத்தையும் குற்றெழுத்தையும் சார்ந்து வருவது சித்திர வண்ணம். என்ன சொல்றாங்க? ஓரூர் ஊரு ஓகே. வாழினும் சேரிவாரார் சேரிவரினும் ஆரமுயங்குவார். இது நமக்கு என்னன்னு தெரியல, விட்டுடுங்க. அது வந்து சிறப்பு பெயர் இயற்பெயர். திணை நிலம் குலம் குடி உடைமை குணம் தொழில் கல்வி ஆகிய காரணம் பற்றி வரும் சிறப்பு பெயர்னாலும் காரணம் பற்றாது வரும் இயற்பெயர்னாலும் ஒரு பொருளை சேர்த்து சொல்லும் இடத்து சிறப்பு பெயரை முன்வைத்து இயற்பெயரை பின்வைத்தல் சிறப்பாகும். நம்ம என்ன சொல்லுவோம் எப்பவுமே? நம்ம அப்படித்தானே சொல்லுவோம், சாரை பாம்பு. சாரைன்றதானே அங்க சிறப்பு பெயரு, பொது பெயரை வந்து பின்னாடி வைப்போமா? சோ அப்படி வைக்கிறதுக்கு பேர் தான் சிறப்பு பெயர் இயற்பெயர்னு சொல்றான். குறவன் கொற்றவன், சோழியன் சாத்தன், பார்ப்பன் துரோணன் குலத்தை குறிக்குது, சோழன் நல்லி குடியை குறிக்குது, பொன்னன் வளவன், கரியன் கண்ணன், இதெல்லாம் குணம். இதெல்லாம் வரது என்னன்னா சிறப்பு பெயர் இயற்பெயர்னு சொல்றாங்க. குறவன் கொற்றன் ஓகேனா. குறவன் கொற்றன்றது திணையை குறிக்குதுல, குறவன் திணை கொற்றன் திணை. குறவன்றது வந்து குறிஞ்சி திணை, கொற்றன்றது என்னது? பாலை திணை. கரெக்டா? சோழியன் சாத்தன் நிலத்தை குறிக்குது, சோழியான் சாத்தன். பார்ப்பான் துரோணன், பார்ப்பான்றது பார்ப்பான் இது, துரோணன் ரெண்டு குலத்தை குறிக்குது. சோழன் நல்லி இதெல்லாம் குடியை குறிக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி ரெண்டு ஒரு சிறப்பு பெயரும் ஒரு இயற்பெயரும் வர்றது வந்து என்னன்னா அப்படியே சொல்றாங்க. இதெல்லாம் திணை நிலம் குடியை சார்ந்து வரும் அப்படின்றாங்க. சும்மா தேவையில்லை, பார்த்துட்டு போயிடலாம். தமிழ் புலவன் கபிலன், நடையநாதன் தொழில். ஓகே. சிறப்பை உணர்த்தும் உரிச்சொற்கள். கூர்ப்பும் கழிவும் ஆகிய இரண்டும், களின்றதை நம்ம அடி பார்த்துட்டோம். கூர்ப்பும் கழிவும் இரண்டும் உரிச்சொற்களும் ஒன்றனது சிறத்தலாகிய பண்பை உணர்த்தும். தேவையில்ல. துணிக்கு கலிக்கண் அதெல்லாம் தேவை. சினையாகு பெயர். சினை பொருளின் பெயர் முதற் பொருளுக்கு, அதான் சொன்னோம். சினை பெயரின் பொருள் முதற் பொருளுக்கு ஆகுவது சினையாகு பெயர். அதே புக்கு தான். வெற்றிலை நட்டான், வேற என்ன புக்ல மறிக்கொழுந்து நட்டான், வெற்றிலை நட்டான் வரும். ஓகேங்களா? அப்புறம் வந்து தலைக்கு ஒரு பழம் கொடு, அந்த மாதிரி வரும். அவ்வளவுதான். சோ இலை என்னும் சினையின் இதுக்கு வேற என்ன சொல்லலாம்னா வெற்றிலை நட்டான். வேற ஏதாவது ஆகு பெயரா வருமா? அதாவது ஆப்ஷன்ல வந்து இது இல்ல, எதுனா சினையாகு பெயர் இல்ல, வேற ஏதாவது வருமா? இருக்கீங்களா? இல்ல, புரியல. இல்ல என்னது? வேற பண்பாகு பேர் இல்ல. சரி நான் சொல்றேன். இல்ல, அதான் சினையாகு பெயர் இல்லாம. சினையாகு பெயர் தான் அவங்களுக்கு. வெற்றிலை நட்டான்றது சினையாகு பெயர் தான். சினையாகு பெயர் இல்லாம ஆப்ஷன்ல சினையாகு பெயர் இல்ல, வேற ஏதாவது வைக்கலாமாங்க? தொழிலாகு பெயர். என்னாகு பெயர்? தொழிலாகு பெயர் இல்ல இல்ல. சரி நான் சொல்றேன். பொருளாகு இது ஓகே ஓகே ஓகே. உங்க டைம் ஓவர் ஆயிடுச்சு. இதுங்க நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நிறைய இப்ப இலைன்னு இருக்குல்ல. இப்ப இலை வந்து தாமரை இலை இருக்கும், தாமரை இலை. அப்புறம் வந்து வேற என்ன சொல்லலாம்? மாவிலை, கொய்யா இலைலாம் நிறைய பேர் சொல்றோம் இல்லையா? இது எல்லாமே என்னன்னா இரு பெயரொட்டு பண்பு தொழில் தான் அமையும். இலைன்றது ஒரு சிறப்பு பெயரு, இது பொது பெயரு, அதுக்கு முன்னாடி வரும். ஆனா இலையில அந்த இலை வந்து வெற்றிடமா இருக்கு, வெறுமைன்ற ஒரு அடைமொழியை பெறுது. வெறுமைன்றது ஒரு அடைமொழி. ஓகேங்களா? அது அது ஒரு தாவரத்தை குறிக்கிறது. வெறுமை அதுல எதுவுமே இல்லை. அது வெற்றிடமா இருக்குனால அது பேர் வந்து வெறுமை கூட்டல் இலை. வெறுமைன்றது இந்த இடத்துல அடைமொழி. அப்போ அடையெடுத்த ஆகு பெயர். இது பேர் என்னது? வெற்றிலை என்பது என்னது? அடையெடுத்த ஆகு பெயர். ஓகேங்களா? வெற்றிலை. ஏன்னா வெறுமைன்ற ஒரு அடையே அந்த பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. அப்போ அதனால அது பேர் என்னது? அடையெடுத்த ஆகு பெயர். புரிஞ்சுங்களா ரமேஷ்? புரிஞ்சுங்களா? ஓகேவா? வெற்றிலைன்றது என்னது? வெறும் வெற்றிலை. வெற்றிலைன்றது அடையெடுத்த ஆகு பெயர். நோட் பண்ணீங்க. அதே மாதிரி திருக்குறள் என்பது என்னது? அடையெடுத்த கருவியாகு பெயர். அது அடையெடுத்த கருவியாகு பெயர் திருக்குறள். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? வெற்றிலை நட்டான்றது ஈஸி போட்டுடலாம். அது வெற்றிலைன்றது வெறுமைன்ற ஒரு அடைமொழியே அதுக்கு ஆகி வந்திருக்கு, அந்த இலைக்கு ஆகி வந்திருக்கு. ஸோ அதனால அது பேர் அடையெடுத்த ஆகு பேர், அடையெடுத்த ஆகு பேர். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? சாயல் என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பண்பு. சாயல் என்னும் உரிச்சொல் மென்மையாக பண்பை உணர்த்தும். அவ்வளவுதான். அது சாயல்னா பண்பு. சீர்த்தி என்னும் உரிச்சொல் இதெல்லாம் நம்ம தேவையில்லை, போயிடலாம். சுழற்சியாக குறிப்பு உணர்த்தும் உரிச்சொற்கள் நம்ம தேவையில்லை, சிலபஸ்ல இல்ல. சேர் என்னும் உரிச்சொல் உணர்த்தும் குறிப்பு. சேர் என்னும் உரிச்சொல் வந்து திரட்சி என்னும் குறிப்பை உணர்த்தும். சேர்ஞ்செறி குரங்கு.
சொல் இப்பதான் வரோம் நம்ம. சொல் ஒருவர் தம் உள்ள கருத்தின் நிகழ் பொருளை பிறருக்கு, நம்ம உள்ளத்துல நினைக்கிறத பிறருக்கு சொல்றதுதான் சொல்லு. சோ பிறர் கருத்தின் நிகழின் பொருளை நாம பிறர் நினைக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள நினைக்கிறதும் சொல்லுதான். ஓகே, இது பெயர் அறியற் சொல், பெயர் திரி சொல். நம்ம சொல்லணும் இல்லையா, இயற் சொல்லு, திரி சொல்லு, வினை சொல்லு, அப்புறம் என்ன சொல்லுவோம்? இல்ல இயற் சொல்லு, திரி சொல்லு, அப்புறம் என்ன சொல்லுவோம்? அதான் அதுல வந்து பெயர்ல 4ஆ பிரிச்சுப்போம். பெயர் இயற்சொல், பெயர் திரிச்சொல், அப்புறம் வினை இயற்சொல், வினை திரிச்சொல், அப்புறம் இடை இயற்சொல், அப்புறம் இடை திரிச்சொல், அப்புறம் உயிர் இயற்சொல், உரி திரிச்சொல், அப்புறம் திசை சொல்லுன்னு சொல்லலாம், படைச்சொல்லுன்னு சொல்லலாம். ஏன்னா 10 வகைப்படும். நம்ம என்ன நினைப்போம், நம்ம வந்து 4 வகை சொல்லுவோம் இல்லையா? ஸோ இன்னும் டீப்பா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த 4ல இது பிரிக்கிறாங்கல்ல, பெயர் சொல், வினை சொல்லுன்னு சொல்லலாம். இந்த பெயர் சொல்ல 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. பெயர் சொல்ல பெயர் இயற்சொல், பெயர் திரிச்சொல். வினை சொல்ல பெயர் என்னது வினை இயற்சொல், வினை திரிச்சொல்னு இங்கே இருந்து 4 பிரிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, வினை திரிச்சொல், இடை திரிச்சொல், அதே மாதிரி இடை திரிச்சொல், இடையிலையும் உரியிலையும் பிரிச்சு மொத்தம் எத்தனை வகை ஆகிட்டாங்க? 10 வகை ஆகிட்டாங்க. சரிங்களா? அந்த 4த்துலயும் 2 பிரிச்சு 8 ஆயிடுச்சு. அப்புறம் திசை சொல் 1, அப்புறம் வடை சொல் 1, மொத்தம் 10 ஆயிடுச்சு. ஓகேண்ணா? ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க இருக்க கீழே சொல் என்னும் பண்பை உணர்த்தும் பல ஒரு சொல். சொல்லுன்றத அதை மட்டுமே சொல்லக்கூடிய பல சொற்கள் என்னென்னு பாக்குறாங்க. மாற்றம், நுகர்ச்சி. மாற்றம்னாலும் வாய் மாற்றம். ஓகேண்ணா? சொல்றதுன்னு அர்த்தம். நுகர்ச்சினாலும் சொல்லுன்னு அர்த்தம். அறிந்து நுவல். செப்புனாலும் என்னது? சொல்லுதல் அர்த்தம். உரைனாலும் சொல்லுதல் அர்த்தம். கரைனாலும் சொல்லுதலாம். நொடி, ஆயிலை நொடியும். இசை, கூற்று, புகறல். ஓகேங்களா? மொழி, புகறல், மொழி, கிளவி, விளம்பு, அறை, பாட்டு, பகர்ச்சி, இயம்பல். இது அனைத்தும் எதை மீனிங் குறிக்குது? இது எல்லாத்தையுமே என்னன்னா சொல்லுதல்ன்ற ஒரு மீனிங் தான் குறிக்குது. ஓகேவா? உரைத்தல், சொல்லுதல், மாற்றம், நுகர்ச்சி, செப்பு, உரை, கரை, நொடி, இசை, கூற்று, புகறல், மொழி, ஓகேங்களா? கிளவி, விளம்பு, அறை, பாட்டு, புகழ்ச்சி, இயம்பல். இவை அனைத்தும் என்னதான் சொல்லுது? 16 சொல்லும். இயம்பல் ஆகிய 16. மொத்தம் எத்தனை இருக்கு? இந்த 16ம் என்ன மீனிங்க கொடுக்குது? சொல் என்னும் பண்பை. ஓகேங்களா? இந்த 16 சொல்லும் இது 16 உரிச்சொல். இந்த உரிச்சொல் எதோட பொருளை குறிக்குதுன்னா சொல்லுன்ற உரிச்சொல்லை தான் கொடுக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் போலாம். சொல் மரபு. இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் என்னும் 4 வகை சொல்லின் இயற்கையால் யாப்பின் வழிபடுது. நம்ம பார்த்தோம்ல, அதான் மரபு. சொல்லுன்றது இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல் என்னும் 4 வகை. அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இதுல வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்து சொல்லதிகாரத்தோடு பொருத்தி வருவது இயற்சொல் மரபாகும். தமிழ்நாட்டகத்தும் பல்வகை நாட்டினும் தத்தமிழ் குறிதாக வழங்கும் மரபு திரிச்சொல். நம்ம சொல்லும் இல்லையா, இயற்கையா வர்றது வந்து நம்ம நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்சதை பேசுறது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இயற்சொல்லு. தமிழ்நாட்டகத்தும் பல்வகை நாட்டினரும் தத்தமது குறிதாக வழங்கும். அதாவது படிச்சவனுக்கு மட்டும் தெரியுது வந்து திரிச்சொல்லு. செந்தமிழ் சூழ்ந்த 12 நிலத்தினும் வழங்கும். அதாவது செந்தமிழ் சூழ்ந்த நம்ம தமிழ்நாடு சூழ்ந்த 12 நிலத்து, எத்தனை நிலம்? 12 நிலத்திலிருந்து வரக்கூடியதுதான் என்னது? திசை சொல்லு. வடச்சொல்ன்றது வந்து என்னது? எங்கிருந்து வரும்? வடநாட்டுல இருந்து வர்றது மட்டும்தான் வடச்சொல். அவ்வளவுதான். ஓகேங்களா? சொல்லாகு பெயர். சொல்லின் பெயர் அதன் பொருளுக்கு ஆகுவது சொல்லாகு பெயர். இந்நூலுக்கு உரை செய்தான். நான் பார்த்தோம்லையா, இந்நூலுக்கு உரை செய்தான். இந்த இடத்துல உரை என்னும் சொல்லின் பெயர் என்னது? அதன் பொருளுக்கு ஆயிற்று. இந்நூலுக்கு உரை செய்தான் என்ன அர்த்தம்? அந்நூலுக்கு பொருள் எழுதினான், அப்படிதானே அர்த்தம். ஒரு திருக்குறள் ஒரு நூல் எழுதிட்டாரு. அந்த நூலுக்கு வந்து நிறைய பேர் உரை எழுதுறாங்க. அப்போ உரைன்றது எழுதுதல், அதாவது அதுக்கு விளக்கம் எழுதுதல்னு அர்த்தம். ஸோ அந்த வேலையவே என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த வினைக்கு ஆகி வந்திருக்கு. இந்நூலுக்கு உரை செய்தான். உரைன்றதே ஒரு தனி, அதாவது உரைனா எக்ஸ்பிளைன் எழுதுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால அந்த சொல்லே அங்க ஆகி வந்திருக்கு. இந்நூலுக்கு உரை செய்தான் என்றதில் உரை என்னும் சொல்லின் பெயர் அதன் பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா? எக்ஸ்பிளைன்ற பொருளுக்கு அந்த சொல்லே ஆகி வந்திருக்கனால இது பேர் என்ன? சொல்லாகு பெயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சொல்லெச்சம். தூக்கம் வருதுங்களா எல்லாருக்கும்? என்ன டைம் ஆகுது ரமேஷ்? 12:43. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் இருக்கீங்க? 30 பேர் இருக்கீங்க. வெரி குட். பரவாயில்ல. இன்னும் எவ்வளவு பேஜ் இருக்கு ரமேஷ்? பாருங்க, 118. இன்னும் ஒரு 30 பேஜ் இருக்கு. ஓட்டிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அவ்வளவுதான். சொல்லெச்சம். முற்று தொடர் மொழியில் ஒரு சொல் எஞ்சி நின்று வருவுத்துரைக்கப்படுவது சொல்லெச்சம். அதாவது பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதவர் திருக்குறள். ஓகேங்களா? இதில் சேர்ந்தார் பிறவி பெருங்கடல் நீந்துவார் என சேர்ந்தார் என்று வருவித்துரைக்கப்படுவதால் சொல்லெச்சம் ஆயிற்று. இதுல வந்து இதில் சேர்ந்தார் பிறவி பெருங்கடல் நீந்துவார், சேர்ந்தார் வந்து பிறவிகள் நீந்துவார் என சேர்ந்தார் என்று வருவித்துரைக்கப்படுதல். ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தகுதி வழக்கு. பொருள்களுக்கு இயல்பாய் ஏற்பட்ட சொற்களை அப்படியே ஒழித்து தகுதியான வேறு சொற்கள். நம்ம தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்?
தகுதி விலக்கு 3. அதான் இடக்கரடக்கல், மங்கலம், குழுவுக்குறி. ஸோ தகுதி பொருட்டுக்கு இடக்கரடல், மங்கலம், குழுவுக்குறி. கரெக்டா? வழக்கு 2 வகைப்படும். அதுல தகுதி வழக்கு வந்து இது 3 வகைப்படும். சரி, தகுதி பொருட்கு தடை உணர்ச்சி இல்லாமை தகுதியாகும். இது நமக்கு தேவையில்லை. தட என்னும் உரிச்சொல். தடனாலே என்ன அர்த்தம்? தடவேன் கிளவி, பெருமை, கோட்டம். இதை நோட் பண்ணீங்க. தடன்ற ஒரு இது வந்தாலே பெருமை, கோட்டம். சரிங்களா? நான் பார்த்துருக்கோம். தடத்தோல் பிரித்தெழுதுக. தடந்தோல், தடந்தோல் பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ தடம் கூட்டல் தோல் இருக்கும். ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டில தான் தட கூட்டல் தோல் இருக்கும். என்ன ஆன்சர்? கூட்டல் தோல். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகேண்ணா. அது மாதிரி வலி துஞ்சி தடக்கை. அப்ப இந்த தடக்கை என்னன்னா பெருமை, பெரிய கை. அதெல்லாம் இந்த பெருமை, கோட்டம்னு சொல்ல வராங்க. பெருமை. ஓகேண்ணா. தடப்பெரும் பெருமை, அவ்வளவு சொல்றோம். தடமறு பெருமை. ஓகே. வலி துஞ்சி தடக்கை வாய்வாட் குட்டுவன், செங்குட்டுவனை சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. தன்மை ஒருமை வினைமுற்று நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். தன்மை ஒருமை வினைமுற்று இதெல்லாம் தான் வரும்னா கூடு தூரு. ஓகேண்ணா. கூடு தூரு, அவ்வளவுதான். ஓகேண்ணா. ஸோ இங்க எக்ஸாம்பிள் பார்த்தலாம். உண்டு. ஓகேண்ணா. உண்டு, வந்து, சென்று, உண்டவன், உண்டனன், உண்கின்றவன், உண்கின்றனவன். ஓகேண்ணா. இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா தெரிநிலை குறிப்பும் இந்த இது ஓகே, குறிப்பு வினைமுற்றும். ஸோ இங்கே சொல்றாங்க என்னென்ன சொல்றாங்கன்னா கூடுதுரு என்கிற 4 விதிகளையும் இறுதியிலுடைய குற்றியலுகரம் ஆகிய மொழிகளும். அதான் இந்த இடத்துல என்னது? உண்டு, வந்து, அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? ஸோ கூடுதுரு என்ற 4 விதியிலையும் உடைய குற்றியலுகமுடைய மொழிகளும் அல்லு, அன்னு, எண்ணு, ஏனு என்கிற 4 விதியில இறுதியிலுடைய மொழிகளும். என்னது? அன்னு, உண்டவன், உண்டனன், உண்டேன். அதான் அன்னு. ஓகேங்களா? ஏனு, அதெல்லாம் அல்லு, எண்ணு, ஏனு, ஏன் என்கிற 4 விகுதிகளை உடைய இறுதியிலுடைய மொழிகளும் உயர்திணை ஆண்பால், பெண்பால், அஃறிணை, ஒன்றன்பால் என்னும் 3க்கும் பொதுவாகிய தன்மை, ஒருமை, தெரிநிலை முற்றும், குறிப்பு வினை முற்றும் ஆம். கூடு தூரு என்னும் 4ம் தாமே காலங்காட்டுதலால் குறிப்பு வினைக்கு வரா. இப்ப அந்த கூடு துரு இது 4ம் எதுக்கு வராதான்? குறிப்பு வினைக்கு வரா. ஏன்னா கூடு தூரு தூண் வந்தாலே அது எதை காட்டும்? இறந்த காலத்தை காட்டுமா? தூண் வந்தாலே இறந்த காலம் காட்டுமா? ஸோ குறிப்பு வினைமுற்று காலத்தை காட்டுமா? காட்டாதா? காட்டக்கூடாது. ஸோ அப்போ இந்த கூடு தூரு என்னும் 4ம் எதுக்கு வரக்கூடாது? காலம் காட்டுதலால் குறிப்பு வினைக்கு வரா அப்படின்னு சொல்றாங்க. அல்விகுதி இடைநிலையோடு சேர்ந்து தெரிநிலையில் எதிர்காலத்தில் மாத்திரமே வரும். அல்விகுதி எங்க மட்டும்தான் வருமா? இடைநிலையோடு சேர்ந்து. தெரிநிலை எதிர்காலத்தில் மட்டுமே வருமா? சும்மா எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். உண்டு, உண்டுன்றது என்னது? டூ உண்டு. ஓகேங்களா? எங்க பாரு எதிர்காலத்து உண்டுன்றத வச்சு நம்ம எதாவது சொல்லிடலாம். அது இறந்த காலம்னு சொல்லிடலாமா? ஆமா. உண்டு, உண்டுன்றது இறந்த காலம். அது எங்க பாரு குறிப்புல வருமா? குறிப்புல வராது. நிகழ்காலத்துல உண்டுக்கு இல்ல. உண்டு பாருங்க, இதுல வர இறப்பு, நிகழ்வு, உண்டு. ஓகே. ஸோ உண்டுன்றது வேற எங்கேயும் வரல. வந்து, சென்று. ஓகேண்ணா. வந்து, சென்று இதுலயும் எங்க வருது பாரு? எதிர்காலத்துல அதை என்ன சொல்லலாம்? வருவதுன்னு சொல்லலாம். ஓகேண்ணா. எதிர்காலத்துல அதை வருவதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி எதிர்காலத்துல சேருன்னு சொல்லலாம். சென்ற வந்து சேருன்னு சொல்லலாம். ஆனா குறிப்புல வந்து வரல. து, து, ரு இது 3மே வரல. பாத்துங்க. உண்டவன் இறப்பு காலத்துல என்ன சொல்லலாம்? உண்டவன் சொல்லலாம். அதே நிகழ்காலத்துல உண்கின்றவன் சொல்லலாம். எதிர்காலத்துல என்ன சொல்லலாம்? உண்பவன் சொல்லலாம். ஓகேண்ணா. அதுவே வந்து குறிப்புல அது வேற எக்ஸாம்பிள் கொடுத்துறான். குலையன். ஓகேண்ணா. வேற எக்ஸாம்பிள். வெறும் குறிப்பு மட்டும் தான் சொல்லுது. உண்டனன், உண்கின்றனன், உண்பனன், உண்டேன், உண்கின்றேன், உண்பேன். ஸோ சிம்பிள். டூ, தூ, ரு. இன்னொன்னு வார்த்தை என்ன பார்த்தோம்? இன்னொரு வார்த்தை வந்து கூ, டு, தூரு. ஓகே. கூ, டு, தூரு இது 4ம் எங்க வராது? குறிப்பு வினையச்சத்துல வராது. குறிப்பு வினை சொல்லுல வராது. அவ்வளவுதான். சரிங்களா? பெருசா ஒண்ணும் கிடையாது. தாப்பிசை பொருள்கொள் செய்யுளிடையில் நின்ற சொல் முதலிலும் இறுதியிலும் சென்று ஏய்ந்து பொருளை புலப்படுத்துவது தாப்பிசை. செய்யுள் இடையில் நின்ற சொல்லு. ஓகேங்களா? செய்யுள்ல இடையில நிக்கிற ஒரு சொல்ல தூக்கி முதலிலும் இறுதியிலும் சென்று ஏய்ந்து பொருளை, ஏய்ந்துனாலே என்ன சொன்னோம்? புணர்ந்துன்னு பார்த்தோம். ஏய்ந்து பொருளை புலப்படுத்துவது தாப்பிசை பொருள்கொள். உண்ணாமை உள்ள துயிர்நிலை உண்ண அன்னத்தால் செய்யாதலரு. அதெல்லாம் தேவையில்லை. தாப்பிசை பொருள்கள்னா ஞாபகம் வச்சுங்க. நடுவுல இருக்கிற வார்த்தையை தூக்கி எங்க போடணும்? ஸ்டார்டிங்கும் போடணும், கடைசிக்கும் போடணும். அதுவே வந்து கடைசியில இருக்கிற வார்த்தையை தூக்கி சொல்லின் முதலிலோ இடையிலோ கடையிலோ போட்டு பொருள் கொண்டால் அது பேர் என்ன? இந்த அடியை தூக்கி, அடினா அலை மாற்றி பாப்பு பொருள்கொள். பார்த்துருக்கோமா? கடைசியில இருக்கிற வார்த்தைகளை தூக்கி எங்க போடணும்? முதலிலோ இடையிலோ கடையிலோ போட்டு பொருள் கொண்டால் அது பேர் அலைமறி மாப்பு பொருள்கொள்.
ஓகேங்களா. அதுவே வந்து அடிமறி மாப்பு பொருட்கள்லாம் என்ன பார்த்தோம், எந்த லைன் இந்த வார்த்தைகள்ல 4 லைன் இருக்குன்னா அந்த 4ல எந்த லைனை எங்க போட்டாலும் சொல்லும் பொருளும் ஓசையும் மாறாம இருந்துச்சுன்னா அது பேர் என்ன, அடிமறி பொருள்கோள். அடிமறி பாப்பு பொருள்கோள், அலைமறி மாப்பு பொருள்கோள் ஞாபகம் வச்சுங்க. அடிமறி மாற்று பொருட்கள் வந்து அடிகளை மாத்தலாம், எந்த அடிகளை வேணா மாத்தலாம். அலைமறி மாப்பு பொருட்கள்னா கடைசியில இருக்கிற அடியை தூக்கி மேலேயோ கீழேயோ நடுவுலையோ போட்டா, கடைசியில இருக்கிற லைனை மட்டும் தூக்கி மேல போட்டோம்னா அது பேரு அலைமறி பாப்பு பொருட்கள். அது வந்து தாப்பிசைனா எங்க இருக்கணும், மேல இருக்கிற லைனை தூக்கி போடணுமா இல்ல நடுவுல இருக்கிற லைனை தூக்கி மேலையும் கீழையும் போடணுமா? நடுவுல இருக்கிற லைனை தூக்கி மேல போட்டோ அல்ல கீழே போட்டோ பொருள் கொண்டால் அது பேர் வந்து தாப்பிசை பொருட்கள். ஓகேங்களா. தாய் என்னும் சொல்லிருக்கு சிறப்பு விதி. தாயின்ற வார்த்தை வந்தா, இப்போ எக்ஸாம்பிள் தாய் கூட்டல் மொழி, தாய் கூட்டல் தமிழ் சொல்லலாம். தாய் கூட்டல் தமிழ் இந்த இடத்துல வல்லினம் மிகணுமா மிகக்கூடாதா அப்படின்னா மிகக்கூடாது. ஏன்னா தாய் என்னும் சொல் வல்லெழுத்து மிகாது இயல்பாய் முடியும். ஓகேனா, தாய் என்னும் சொல் என்ன முடியாது, வல்லெழுத்து வரக்கூடாது. அப்போ தாய் கூட்டல் கை தாய் கை, தாய் கூட்டல் தமிழ் தாய் தமிழ், இத்து வரக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா. அப்புறம் தாவண்ணம், இடையிட்ட எதுகையான் வருவது தாவண்ணம், அது நமக்கு தேவையில்ல. தாவென்னும் உரிச்சொல் உணர்த்தும் குறிப்பு, தான்றது வந்து வலி ஆகிய குறிப்பிலை உணர்த்தும், நமக்கு தேவையில்ல. தாவென்னும் சொல் வந்து வலி. தாள் என்னும் அதே மாதிரி தாள் கூட்டல் கோல் என்ன சொல்லலாம், தாளக்கோல். தாள் என்னும் சொல் முன் கோல் அப்படியே எடுத்துங்க, இது வந்து பிரித்தெழுத்துல சேரும், அப்படியே இதை எழுதிங்க. தாள் என்பதற்கு சிறப்பு விதி. ஓகேங்களா. தாள் என்னும் சொல் முன் கோலுன்ற வார்த்தை வந்தால் அந்த இடத்துல அது என்னவா மாறும், வருமொழியாக வந்து பொருந்துமாயின் அகரச்சாரியை பெறும். ஓகேங்களா. அப்போ தாள் கூட்டல் கோல் என்ன எழுதணும், தாள் கூட்டல் கோல் தாளக்கோல். ஓகேங்களா. தாளக்கோல் நோட் பண்ணி வச்சுங்க. தானியாகு பெயர் நாம் சொன்னோம் இல்லையா, தானியாகு பெயர் என்ன சொன்னேன், தானத்தில், தானம்னா இடம், தானத்தில் உள்ள பொருளின் பெயர் அதற்கு தானமான இடத்திற்கு ஆகி வரணும். சொன்னோம் இல்லையா, தானமான பொருளுக்கு ஆகுவது தானியாகு பெயர். எடுத்துக்காட்டு தானம்னா இடம் சொல்லிட்டேன். தானத்தில் உள்ள ஒரு பொருளே அந்த பொருளின் பெயரு அந்த தானத்திற்கு, அந்த தானமான பொருளுக்கு ஆவது தானியாக பெயர். எடுத்துக்காட்டு விளக்கு ஒடிந்தது, விளக்கு ஒடிந்தது என்றதில் விளக்கு என்னும் நெருப்பு சுடரின் பெயர், நெருப்பு சுடரின் பெயர் அதற்கு இடமான தண்டுக்கு ஆயிற்று. அதாவது விளக்கு ஒடிஞ்சியா இல்ல விளக்குல இருக்கிற அந்த திரி ஒடிஞ்சிச்சா? விளக்கு எப்படி ஓடி, அந்த இப்ப தீபம் இருக்கும், அந்த தீபத்துல இருக்கிற திரி இருக்கும், இந்த திரி வந்து ஒடிஞ்சிருக்கும். இந்த திரிக்கு பதிலா அவங்க என்ன சொல்றாங்க, இல்லைன்னா அந்த இப்படி இருக்கிற விளக்கு, குத்து விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குத்து விளக்கு வந்து ஒடிஞ்சிருச்சு. ஸோ அந்த குத்து விளக்குக்கு இது நடுவில் இருக்கிறது பேரு தண்டு தான். இந்த தண்டு ஒடிஞ்சிருச்சுன்னு சொல்றது பதிலா நம்ம என்ன சொல்றோம், அந்த தண்டில் இருக்கக்கூடிய விளக்கு ஒளி, அந்த ஒளியை வந்து நம்ம என்ன சொல்றோம், ஒடிஞ்சிருச்சுன்னு சொல்றோம். ஸோ விளக்கு ஒடிந்தது என்றதில் விளக்கு என்னும் நெருப்பு சுடரின் பெயர். விளக்குனா அந்த அந்த லைட்டு தான் விளக்கு. விளக்கு ஒடிந்தது என்றதில் விளக்கு என்னும் நெருப்பு சுடரின் பெயர். விளக்குன்றது என்னது, நெருப்பு சுடர், அந்த பிரகாசமா எரியுது இல்லையா, அதுக்கு பேர் தான் விளக்கு. அதற்கு இடமான தண்டுக்கு ஆயிற்று. ஓகேங்களா. விளக்கு ஒடிஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம், விளக்கு ஒடிஞ்சிச்சுன்னா அந்த லைட்டு வந்து அமைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அமைஞ்சிருச்சுன்னு அர்த்தம், அந்த விளக்கு முறிஞ்சிருச்சுன்னா அந்த தண்டு, அந்த நடுவுல இருக்கிற தண்டு ஒடிஞ்சிருச்சு அப்படின்றது பதிலா நம்ம என்ன சொல்றோம், விளக்கு முறிந்ததுன்னு நம்ம சொல்ல வரோம். ஓகேங்களா. ஸோ அப்போ இது என்னது, தானியவாகு பெயர். நோட் பண்ணி வச்சுங்க. புக்ல என்ன எக்ஸாம் இருக்குன்னா, கல்லல் பணிந்தான், பாலை இறக்கினான், 2 கூட இது ஒண்ணு சேர்த்துங்க, என்னது அது, விளக்கு ஒடிந்தது. விளக்கு ஒடிந்தது. அவ்வளவுதான், இதை கூட சேர்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் திசை சொல். செந்தமிழ் நாடாகிய பாண்டிய நாட்டை சேர்ந்த 12 திசை சொல்னாலே நம்ம என்னன்னு பார்ப்போம், பாண்டிய நாட்டுல இருந்து வரக்கூடியதுதான் திசை சொல் நான் பார்ப்போம்ல. அம்மை அப்பன், அம்மை அப்பன் அதெல்லாமே திசை சொல் தான் சொல்லுவோம். செந்தமிழ் நாடாகிய என்ன ப்ரோ, என்ன சொல்லுங்க, அம்மையப்பன் நாஞ்சில் நாடு. ஓகே ஓகே. செந்தமிழ் நாடாகிய பாண்டிய நாட்டை சேர்ந்த, ஓகேங்களா, செந்தமிழ் நாடு, அதாவது பாண்டிய நாடு தான் செந்தமிழ் நாடு சொல்றோம். அதை சேர்ந்த 12 கொடுந்தமிழ் நாடுகளிலும் 18 தேயங்களுள் தமிழ்நாடு நீங்கிய 17 நாடுகளில், அதாவது தமிழ்நாடை தவிர்த்து மொத்தம் என்ன சொல்றான், 12 கொடுந்தமிழ் நாடு இருக்குன்றான். அதே மாதிரி 18 தேயங்கள் இருக்குன்றாங்க. அந்த தேயங்கள்ல ஒண்ணு என்னது, தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு நீங்கிய 17 நாடுகளிலும், அதே மாதிரி பாண்டிய நாட்டை சேர்ந்த 12 கொடுந்தமிழ் நாடுகளிலும், சரிங்களா, வசிப்பவர்கள் தமது பேசும் மொழிகளில் உள்ள சொற்கள் அப்பொருளோடு செந்தமிழில் வந்து வழங்குவன திசை சொல். அதாவது தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாட்டை சுத்தி இருக்கக்கூடிய அந்த மற்ற தேயங்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதாவது சிம்பிளா சொன்னா எதை சொல்லலாம்,
வடமொழியை தவிர மற்ற இருக்கிற எல்லா இடத்துல இருந்து வந்த சொற்கள் அனைத்தையும் என்ன சொல்லலாம், திசை சொல்னு சொல்லலாம். கரெக்டா? வடநாட்டுல இருந்து வந்தா மட்டும் அது சமஸ்கிருத சொல்லு மட்டும் வடமொழி சொல். மற்றது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம், மற்ற திசைகள்ல இருந்து வந்த அனைத்தையும் நம்ம என்ன சொல்லலாம்னா திசை சொல்னு சொல்லலாம். திசை சரிங்களா? சொல். ஓகே. எடுத்துக்காட்டு பசுவை பெற்றம். நோட் பண்ணுங்க, இது அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம. பசுவை பெற்றம் என்பது தென்பாண்டி நாட்டு சொல். ஆமா, இதுதான் புக்ல இருக்கும். பசுவை பெற்றம் சொல்றது என்னது, தென்பாண்டி நாட்டு சொல். தாயை தல்லை என்பது குட்டநாடு. குட்டநாடுன்னா அது சேரநாடு சொல்லுவோம். ஓகேங்களா? குட்டநாடு குடநாடுனா சேரநாடு. தந்தையை அச்சன் என்பதும் அது எதனா அந்த கேரளாவில் தானே அச்சன் சொல்லுவாங்க. குடநாடுனா கேரளா தானே. கேரளா ஆமாங்க தான் சார். சார். தந்தையை அச்சன் சொல்றது. வஞ்சகரை கையர் என்பது கற்கா நாடு. கற்கா நாடு. ஓகேங்களா? அந்த 17 நாடும் கூட்டு போனாங்க. கையர் வஞ்சரை கையர்னு சொல்றது என்னது, கற்கா நாடு. கேட்கலாம், கேட்கறது சான்சஸ் இருக்கு. அப்படியே எடுத்துங்க, இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. பசுவை பெற்றன்னு சொன்னா தென்பாண்டி, தாயை தல்லைன்னு சொன்னா குட்டநாடு, தந்தையை அச்சன் சொன்னா குடநாடு, வஞ்சகரை கையர்னு சொன்னா கற்கா நாடு. தோட்டத்தை கிளார். தோட்டத்தை என்ன சொல்றோம், கிளார். கிளார் என்பது வேநாட்டு சொல். ஓகேங்களா? வேநாட்டு சொல். இதை பிரிச்சு எழுதுனா என்ன வரணும், வேநாட்டு சொன்னா என்ன என்ன வந்திருக்கணும், வேல் கூட்டல் நாடு சொல்லலாம், அல்லது வேல் கூட்டல் நாடு. இந்த வேல் வரும்னு நினைக்கிறேன், இந்த இல்லு வராது. பள்ளிக்கு வேல் வர கூட்டல் லீவ் ஸ்கூல் பள்ளி அந்த இல்ல இது இல்ல இந்த நான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பார்ப்போம் இல்லையா, வால் வால் கூட்டல் நாள் என்ன பார்ப்போம், இந்த இல்லு கெட்டு வானால்னு ஒரு பார்ப்போம் இல்லையா. சப்போஸ் இதுவும் வரத்துக்கு சான்சஸா இருக்கலாம், வேல் கூட்டல் நாள். ஆனா இந்த வேலுக்கு எந்த மீனிங் சிறப்பு இருக்கான்னு ஈடு இல்ல. வருமா சார்? ஆமா, இப்படியும் வரலாம், அப்படி இல்லைன்னா இந்த இல்லும் வரலாம். வேல் கூட்டல் வேலிர் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அப்ப இது வரலாம். இந்த இல்லு இந்த இன்னாக மாறும். அப்புறம் இந்த இல்ல இந்த இல்லு கெட்டு போய் இந்த இந்த இன்னாக மாறும்போது இந்த நா 3 சொல்லி நாவா மாறும். சப்போஸ் இதையும் வரலாம். நமக்கு வந்து இந்த வேலுக்கு மீனிங் இல்ல, அதனால இது வரதுக்கு சான்சஸ் கிடையாது. இந்த வேலுக்கு தான் மீனிங் இருக்கு. வேலிர் நம்ம சொல்றோம் இல்லையா, ஸோ அப்ப இதுதான் வரும், வேல் கூட்டல் நாடு. அப்ப இதுதான் கரெக்டா வரும். ஓகேங்களா? வேநாட்டு சொல். கிளாங்கிறது பார்த்தோன்னா நிலத்தை உழுவுவர்கள் தான் சார். வேளாண்மை வருங்க சார். வேளாண்மை சம்பந்தப்பட்டதுங்க சார். அது வேளாண்மை ஓகே. அப்போ வேல் கூட்டல் வர்ற நாடு பள்ளி தான் இந்த வரும். இல்லு இதான், இந்த இல்லு வேல் கூட்டல் நாடு, இந்த இல்லு தான் வரலாம். சரி, அது வந்து வேநாட்டு சொல்லு. நோட் பண்ணீங்க. சிறுகுலத்தை பாலி. சிறுகுலத்தை பாலி என்பது பூலி நாட்டு சொல். சிறுகுளம் இருக்கு இல்லையா, அதை வந்து பாலின்னு சொல்றது பூலி நாட்டு சொல்லலாம். வயலை செய் நம்ம சொல்லுவோம் இல்லையா, வயல்னா செய்ன்னு பார்ப்போம் இல்லையா, நம்ம புக்ல இருக்குல்ல, வயல்னா செய், அது வந்து பன்றி நாட்டு சொல். பன்றி நாட்டு சொல். ஓகே. வயல் நம்ம இப்படி எடுத்துலாம், வயலை பன்றி தான் வந்து என்னன்னா செய்யும். சரிங்களா? அப்புறம் சிறுகுலத்தை கேணி என்பது அருவா நாட்டு சொல். ஓகேங்களா? சிறுகுலத்தை அருவான்னு சொல்றது என்னது, வேணி நாட்டு அருவா நாட்டு சொல். ஞாபகம் வச்சுக்கலாம். பெற்றம்னா பசுவை பெற்றன்னு சொல்றது என்னது, தென்பாண்டி சொல்லு. ஸோ அதனாலதான் திருவள்ளுவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கன்னியாகுமரியில வந்து திருவள்ளுவர் நாடுன்னு ஒரு ஒரு மலை இருக்கும். திருவள்ளுவர் மலைன்னு ஒண்ணு இருக்கு கன்னியாகுமரியில. வந்து திருவள்ளுவர் வந்து கன்னியாகுமரியை சேர்ந்தவன்லாம் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தோன்னா, அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 சொற்கள் வெறும் கன்னியாகுமரியில யூஸ் பண்ற வார்த்தையில மட்டுமே அவர் யூஸ் பண்ணிருப்பாரு. அது வேற யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க அந்த மாதிரி வார்த்தைகள். ஸோ தென்பாண்டினா கன்னியாகுமரி தானே வரும். ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், பசுனா பெற்றம். பெற்றதை வந்து தென்பாண்டி. தல்லைன்றதை வந்து எங்க பார்த்தோம், குட்டநாடு. அப்புறம் அச்சன் என்பதை வந்து குடநாடு. அப்புறம் வஞ்சரை கையர்னு சொல்றது எங்க பார்த்தோம், கையர்னு வந்தாலே கற்கா நாடு. கிளார்ன்றது வேலிர் நாடு. பாலின் வந்தா என்ன பார்த்தோம், பூலி நாடு. செய்யின்னு வந்தா பன்றி வரணும். கேணின்னு வந்தா அருவா நாடு. அவ்வளவுதான். திணை வலுவமதி நாம் பார்ப்போம். மகிழ்ச்சி. மகிழ்ச்சி காரணமாக என்ன சொல்றாங்க, பசுவை பார்த்து என் அம்மை வந்தால் மகிழ்ச்சியில சொல்றாங்க. உயர்வு. ஓகேங்களா? மகிழ்ச்சிக்காகவோ உயர்வுக்காகவோ சிறப்போ கோபமோ இழிவோ என்னும் இவைகளுள் ஒரு காரணத்தினால் ஒரு திணை பொருள் வேறு திணை பொருளாகவும் சொல்லப்படும். நமக்கு வலு 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 பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு வலுன்றெல்லாம் இருக்கு இல்லையா, அங்க வரலாம். ஒரு பசுவை என் அம்மை வந்தால் என்பது என்னது, சந்தோஷத்தின் காரணமாக. அக்ரிணை எங்க என்னாச்சு, உயர்திணை ஆயிற்று. அப்ப இதை என்ன சொல்லலாம், வலுவை அது வந்து வலு. அதை நம்ம வந்து சரியாக எடுத்து வலு தவறை தவறு இல்லாம சரியா எடுத்துக்கிறோம். எந்த காரணம்னா சந்தோஷத்தின் காரணமாக. அதனால இது பேர் என்னாச்சு, திணை வலுவமைதி. கரெக்டா? பசுங்கிளியார் சென்றார்க்கு. பசுங்கிளியார் என்னது, பசுங்கிளினா கிளிய சொல்லுது. கிளின்றது என்ன, அகிரிணை. அகிரிணை நான் இங்க என்ன சொல்றேன், கொஞ்சம் பெருமைக்காக சிறப்புக்காக நான் என்ன சொல்றேன், பசுங்கிளியார் சென்றார்க்கு அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ அக்ரிணை உயர்திணை ஆயிற்று. ஓகேனா? தம் பொருள் என்ப தம் மக்கள். தம் பொருள் என்ப தம் மக்கள் என்பது சிறப்பினால் உயர்திணை அக்ரிணை ஆயிற்று. தம் பொருள் என்ப தம் மக்கள் இங்க என்ன சொல்றாங்க என்பது சிறப்பினால் உயர்திணை அக்ரிணை ஆயிற்று. தம் பொருள் என்ப தம் மக்கள். தம் பொருள் என்ப தம் மக்கள். ஓகேங்களா? பொருள் என்ப தம் மக்கள். தம் பொருள் என்ப தம் மக்கள். அதாவது மக்கள்ன்றது என்னது, தம் குழந்தைகளை இங்க பொருள்னு சொல்றாங்க.
ஓகேங்களா. குழந்தைகள்ன்றது தம்மோட குழந்தைகள், தம் மக்கள்னா அது தமக்கு குழந்தைகள், அதால மக்கள் பேருன்னு சொல்றோம் இல்லையா, மக்கள் செல்வம். அத வந்து தம் பொருள்னு சொல்றாங்க. மக்களை வந்து பொருள்னு சொல்றதுனால இது வந்து என்னது, உயர்திணை அஃறிணை ஆயிற்றுன்றாங்க. அது வந்து ஏவவும் செய்கலான் தான் தேரானாவும் போமளவு மோர் நோய் என்பது கோபத்தினால் உயர்திணை அஃறிணை ஆயிற்று. திருவள்ளுவர் ஒன்று சொல்லுவா இல்லையா, இது திருக்குறள் தான். ஏவவும் செய்கலான் தான் தேரானாவாய் உயில் போமளவு மோர் நோய் அப்படின்னு சொல்ற ஒரு இதுல கோபத்தினால் உயர்திணை இந்த இடத்துல அஃறிணை ஆயிற்றுன்னு சொல்ல வராங்க. நாம் கடவுளுடைமை என்பதில் இழிவினால் உயர்திணை அஃறிணை ஆயிற்று. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, சும்மா தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. சார் இந்த பாரதிதாசனோட சொல்லிட்டு பாருங்க சார், எனது வலதுகை அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு மனுஷனை வந்து வலதுகைன்னு சொல்லும்போது அக்ரினியா தான் சார் இருக்கு. அந்த மாதிரி வருமா சார்? வரலாம் ரமேஷ். அந்த மாதிரிதான் இது. அதான் அந்தந்த காரணத்துக்காக சொல்றேன். நம்ம என்ன வந்து பொருளுக்கு கம்பேர் பண்ணிருக்காங்க. பொருள்னாலே அக்ரிணைதான் சொல்லுவோம். அதனால குழந்தைய வந்து சிறப்பினால் வந்து உயர்திணையை வந்து அக்ரிணையா மாத்துறாங்க சிறப்பின் கருத்தமாக. அதாவது சொல்லும்ல, செல்வம் இருக்கிறதுலே சிறந்த செல்வம் மக்கள் செல்வம் நம்ம சொல்றோம் இல்லையா, திருக்குறள் அதானே சொல்லும். இருக்கிறதுலே சிறந்த செல்வம் என்னது, மக்கள் பேரு, அப்படித்தானே சொல்லுவாரு. அதாவது குழந்தைகளை வந்து என்ன சொல்ல, மக்கள் பேருன்ற உயர்தனைய வந்து மக்கள்ன்ற உயர்தனைய அவரு செல்வம்ன்ற ஒரு அக்ரிணியா சொல்றாருல, சிறப்பின் காரணமாக. இருக்கிறதுலே சிறந்த செல்வம் மக்கள் தான்ப்பா, அப்படி குழந்தைய பெறுறதுதான்ப்பா அப்படின்னு சொல்றாருல. சோ உயர்வின் காரணமா அது வந்து என்னவா மாறுதுன்னா உயர்தனையா அக்ரிணியா மாத்துறாரு. அது மாதிரி இங்க வந்து பல இருக்கு. நம்ம வெறும் புக்ல என்ன படிப்போம்னா ஓப்பின் காரணமாக அக்ரிணை உயர்திணை ஆயிற்றுன்னு மட்டும்தான் நம்ம படிப்போம். இங்க எக்ஸ்ட்ரா சில வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. உயர்திணையை ஏதோ ஒரு காரணம் கருதி அக்ரிணையாகவோ இல்ல அக்ரிணியை ஏதாவது ஒரு காரணம் கருதி உயர்திணையாகவோ சொன்னாங்கன்னா அது பேர் என்ன, திணை வலு அமைதி. அவ்வளவுதான். கான்செப்ட் புரிஞ்சுல. ஏதோ ஒரு காரணத்துக்கு அக்ரிணியை உயர்திணையாகவோ இல்ல உயர்திணை அக்ரிணியாகவோ சொன்னா அது பேர் திணை வலு அமைதி. இவ்வளவுதான் விஷயம் சரிங்களா. அவ்வளவுதான். திரிச்சொல் ஒரு பொருளையே தெரிவிக்கின்ற பல சொற்கள் ஆகியும் இல்ல பல பொருளை தெரிவிக்கின்ற ஒரே சொல்லாகியும் கற்றவர்களால் மாத்திரமே. அது வந்து எப்படி அந்த திரிச்சொல்ன்றது ஒரு சொல் வந்து பல பொருள் வரலாம், இல்ல பல பொருள் சேர்ந்து ஒரே சொல்ல சொல்லலாம். அப்படி வந்து அது யாருக்கு மட்டும்தான் தெரியும், கற்றவர்களால் மட்டுமே அறியப்பட்டால் அது பேர் என்ன, திரிச்சொற்கள். எக்ஸாம்பிள் கிள்ளை தத்தை என்பன எதை சொல்லும், கிள்ளை தத்தை. இன்னொன்னு வாரணம் கூட வரும். ஓகேங்களா. கிள்ளை தத்தை. வேற என்ன சொல்லலாம், கிளிக்கு கிள்ளை தத்தை. என்னது, அஞ்சுகம். கிள்ளை. ஓகே, அஞ்சுகம். ஓகேண்ணா. இதெல்லாம் வந்து என்ன பண்ண, கிளி என்னும் ஒரு பொருளை குறித்த பல பெயர் திரிச்சொல். ஓகே. நெக்ஸ்ட் காசுன்றது குற்றம் பொன் மணி முதலிய பல பொருள்களை குறித்த ஒரு பெயர் திரிச்சொல். காசுன்ற ஒரு சொல்லு என்னென்ன மீனிங்னா குற்றம் பொண்ணு, காசுனா பொண்ணுன்னு சொல்லலாம், குற்றம் சொல்லலாம், மணி முதலிய பல பொருளை குறித்த ஒரு பெயர் திரிச்சொல். அவ்வளவுதான். படர்ந்தான் ஏகினான் சென்றான் என்பவை. போனான் படர்ந்தான் ஏகினான் சென்றான், இது மூணு என்னன்னா போனான்ற ஒரு பொருள் குறித்த பல வினை திரிச்சொற்கள். வரைந்தான், இது வரைந்தான்னா நீக்கினான், கொண்டான், எழுதினான் முதலிய பல பொருள் குறித்த ஒரு வினை திரிச்சொல். இது எல்லாமே அவ்வளவுதான். ஓகேனா. தில்லிடைச்சொல். தில் என்னும் இடைச்சொல் ஆசை காலம் ஒளிசை ஆகிய மூன்று பொருளையும் தரும், நமக்கு தேவையில்லை. துணிவு பொருளை உணர்த்தும் விகுதிகள். விடு ஒளி என்னும் விகுதிகள் துணிவு பொருளை உணர்த்துமா. நோட் பண்ணீங்க. விடு ஒளி என்னும் விகுதிகள் துணிவு பொருளை வரும். வந்து விட்டான், கேட்டொழிந்தான், ஒளி. அப்போ ஒளி விடுன்ற சொல்கள் விகுதிகள் துணிவு பொருளை தரும். ஓகேங்களா. வந்து விட்டான் அப்படின்னு. துயவு வெண் கிளவி உணர்த்தும் குறிப்பு தேவையில்லை. தூவென்று உறும் சொல் தேவையில்லை. செயல்படு பொருள். ஓகே, இதை நோட் பண்ணீங்க. கருத்தாவினது தொழிலின் பலனை அடைவது. ஓகே, கருத்தாவின் தொழிலின் பலனை அடைவது. அது கருத்திற் செய்யப்படுவதும் கருத்தின்றி செய்யப்படுவதும் இருமையர் செய்யப்படுவதும் என மூவகைப்படும். அது அகநிலையாகவும் தானே கருத்தாகவும் வரும். ஸோ சிம்பிளா எக்ஸாம்பிள் வச்சு பாருங்க. சோற்றை உண்டான். ஓகேங்களா. சோற்றை உண்டான். ஸோ இந்த இடத்துல எழுவாய் கிடையாது. எழுவாய் வந்து ஏதோ ஒன்று இடத்துல அவன் சோற்றை உண்டான். அப்போ இந்த இடத்துல அவன் எதை உண்டான் கேள்வி வருதா. அவன் எதை உண்டான்றது இங்க பயனில்லையா, உண்டான்றது பயனில்லையா. அவன்ன்றது எழுவாயா. எழுவாய் வந்து தோன்றியும் வரலாம் தோன்றாமலும் வரலாம். ஆனால் எதை எங்கு ஏன் எப்படி என்ற கேள்விகளுக்கு இடமாய் வருவதுதான் என்னது, செயல்படு பொருள். ஓகேங்களா. சோற்றை உண்டான் என்ற இடத்து சோறு உண்ணப்படுவதாக
வினை முதலால் இச்சிக்கப்பட்ட செய்யப்படு பொருள். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்க சிம்பிளா எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், ஓகேனா. எழுவாய் ஒரு செயலை செஞ்சுட்டான், அந்த செயலை எங்க செஞ்சான், இல்ல எப்படி செஞ்சான், இல்ல எதுக்கு செஞ்சான், ஓகேங்களா, அப்படின்னு ஆன்சரா வந்தா அதுக்கு பேர் தானே அது செய்யப்படு பொருள். ஓகேங்களா. சோற்றை குலைவித்தான் என்ற விடத்து சோறு குலைக்கப்படுவதாக வினை முதலால் இச்சிக்கப்படாத செய்யப்படு பொருள். அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செய்யப்படு பொருளை மூணா பிரிக்கிறாங்க. ஒன்று கருத்தீர் செய்யப்படுவதும், ஒரு கருத்துக்காக செய்யப்படுவதும், கருத்தின்றி செய்யப்படுவதும், இல்ல இருமயர் செய்யப்படுவதும் என மூவகைப்படும். அவ்வளவுதான். ஓகேங்களா. கருத்தாவின் தொழிலின் பலனை அடைவது. ஆமா தானே, கருத்தாவின் தொழிலினது பலனை அடைவதுதான் செய்யப்படும் பொருள். சோற்றை உண்டான். கருத்தான்றது இந்த இடத்து அவன் சோற்றை. அப்போ அவன் எழுவாயோட பயனை அடைவது என்னது, அந்த சோற்றை. அதுதான். சரிங்களா. செய்யப்படும் பொருள் குன்றிய வினை. நான் பாப்பேன், செய்யப்படும் பொருள் குன்றிய வினை என்ன? ஒரு 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 வாக்கியம் எப்படி இருக்கும், எழுவாய் இருக்கும், செய்யப்படும் பொருளுக்கும் பயனிலை இருக்கும். சில சமயத்துல என்ன பார்த்தோம், எழுவாய் இல்லாமலேயும் என்ன பண்ணோம், அந்த வார்த்தைகள் வந்துச்சுன்னா அது பேரு தோன்றா எழுவாய் அப்படின்னு பார்ப்போம். சப்போஸ் சில வார்த்தையில வந்து செய்யப்படும் பொருளே வராது, செய்யப்படும் பொருள் வராது, அப்படியும் வார்த்தைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் செய்யப்படும் பொருள் குன்றிய வினை. எக்ஸாம்பிள், வளவன் நடந்தான். வளவன்றது எழுவாய், நடந்தான்றது பயனிலை. இந்த இடத்துல எது வரல, செய்யப்படு பொருள் வரல. அப்போ செய்யப்படு பொருளை வேண்டாது வரும் முதல்நிலை அடியாக தோன்றும் வினை செய்யப்படு பொருள் குன்றிய வினையாகும். செய்யப்படு வராம வரது பேர் தான் செய்யப்படு பொருள் குன்றிய வினை. செய்யப்படு பொருள் குன்றாத வினை. மாமூலன் உணவு உண்டான். மாமூலன் எதை உண்டான், உணவை உண்டான். அவள் தான் முடிஞ்சு போச்சு. அப்போ இதுல வந்து செய்யப்படு பொருள் வருது. செய்யப்படு பொருள் மறையாம வந்தா அது பேர் செய்யப்படு குன்றாத வினை. செய்யப்படு பொருள் குன்றி வந்தால் அது பேர் குன்றிய வினை. புரியுதுங்களா? இருக்கீங்களா? இருக்கேங்க சார். ஓகே ஓகே ரமேஷ். செயபாட்டு வினை அவ்வளவுதான், முடிச்சிடலாம். இன்னும் 10-20 பேர் தான் வரும். படு விகுதி புணர்ந்த முதல்நிலை அடியாக தோன்றி. செயபாட்டு வினைனா என்ன வரணும், அதோட விகுதி என்ன, எது சேரணும், படு விகுதி புணர்ந்த முதல்நிலை அடியாக தோன்றி வினை முதல் மூன்றாம் வேற்றுமையிலும் செயபடு பொருள் எழுவாயிலும் வரும் வினை செயபாட்டு வினை. எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்குதா? இதே மாதிரிதான் இதெல்லாம் கேட்டாங்க குரூப் 4ல. கேட்கல சார். சார் ஆடியோ இல்ல சார். சார் வாய்ஸ் கேட்கலீங்க சார்.